மயூரன் தொடங்குமே. மயூரன் சார் ஓகே சார் தொடங்குவோம் சார் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ம் இப்ப நான் பார்க்க போறது வந்து மத சீர்திருத்தத்துல வந்து ஜெர்மன்ல வந்து மத சீர்திருத்தம் வந்து எப்படி ஏற்பட்டது பற்றி பார்க்க போறோம். சரியா? ஓகே சார். ம் ஐரோப்பிய வரலாற்றுல வந்து முதலா வந்து மத சீர்திருத்தம் வந்து ஜெர்மன்ல தான் ஆரம்பமாகுது. ஐ மத சார் சீர்திருத்தம் வந்து சார் கொஞ்சம் அதாவது வந்து ஐரோப்பால வந்து முதலா வந்து ஜெர்மன்ல தான் மத சீர்திருத்தம் வந்து ஆரம்பமாகுது. யாரால வந்துண்டா மார்ட்டின் லூதருடைய கருத்தால வந்து மத சீர்திருத்தம் வந்து தோற்றமேற்றுக் கொள்ளுது. சரியா? ஓகே இந்த மத சீர்திருத்தம் வந்து 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு கால பகுதியில வந்து ஐரோப்பால வந்து ஒவ்வொரு துறையிலும் வேகமாக எழுச்சி பெற்று வருது. சரியா? 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு கால பகுதியில வந்து இந்த மத சீர்திருத்தம் வந்து பல்வேறுபட்ட துறைகளையும் வந்து வளர்ச்சி பெற்று வருது. சரியா? ஓகே சார். ஓகே ம் ஜெர்மனி மாத்திரம் 369க்கு மேற்பட்ட சிற்றரசுகளாக சிதறுண்டு காணப்படுது. சரியா? சார் ஜெர்மனி எத்தனை வந்து சார்? 369 சிற்றரசுகளாக வந்து சிதறுண்டு ஒவ்வொரு நோட்டா பிரிஞ்சு காணப்படுது. ஓகே சார். இவ்வேளையில வந்து ஜெர்மனியை எழுச்சிப்படுத்துவதற்கும் ஒரு தலைவர் எழுச்சி பெறுவராயின் அவரை ஆதரிப்பது மக்கள் தயாராக இருந்தனர். என்னடா வந்து ஜெர்மன்ல வந்து எல்லாம் 360 சிற்றரசுகளா வந்து பிரிஞ்சு காணப்பட்ட போதிலும் அங்கு வந்து ஒரு மத சீர்திருத்தத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய எழுச்சிப்படுத்தக்கூடிய ஒரு நபரை வந்து மக்கள் வந்து காத்து கொண்டிருக்கணும், வருவாரா இல்லையாண்டு. அப்படி வந்தவர் தான் மார்ட்டின் லூதர் ஆவர். சரியா? ஓகே சார். இவரால வந்தான் ஜெர்மன்ல வந்து மத சீர்திருத்தம் தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. இவர் வந்து கிபி 1483 கிபி 1483 ஜெர்மனியில் உள்ள சக்சனிய சிற்றரசுல வந்து அசென்ஜெனில் என்ற கிராமத்துல வந்து பிறக்கிறார். மார்ட்டின் லூதர் வந்து கிபி 1483 ஜேர்மனில் உள்ள சக்சனிய என்ற சிற்றரசுல அசென்ஜெனில் என்ற கிராமத்துல வந்து பிறக்கிறார். சரியா? ஓகே சார். இவர் சிறு வயதுல வந்து படிப்புல வந்து துடிப்பா தான் இருப்பார், எப்பவும் ஃபயரா தான் இருப்பாராம். சரியா? இவர் படிப்புல வந்து ஓகே துடிப்பா சார். இருக்கிற காரணத்தால வந்து எட்வர்ட் எட்வர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து கல்வி கேட்கிறார். சரியா? ஓகே சார். எட்வர்ட் எட்வர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து கல்வி கேட்கிறார். இவர் வந்து கிப்ரு கிரேக்க மொழிகள்ல வந்து பாண்டித்தியம் பெற்றவரா வந்து காணப்படுற. ஹிப்ரு. கிப்ரு கிரேக்க மொழிகள்ல வந்து பாண்டித்தியம் பெற்றவரா வந்து காணப்படுற. சரியா? ஓகே சார். இவர் கிறிஸ்தவ நாகரிகத்தில் புகழ்பெற்று விளங்குகிற புனிதர் போல், கிறிஸ்தவ நாகரிகத்துல வந்து புகழ்பெற்று விளங்குகிற நூல்களாக காணப்படுகின்ற என்ன புனிதர் போல், புனித அம்ப்ரோஸ் போன்ற மத பெரியார்களினுடைய நூல்களை வந்து கற்கிறார். சரியா? புனிதர் சார் போல் புனிதர் போல் புனித அம்ப்ரோஸ் போன்ற மத பெரியார்களுடைய நூல்களை வந்து கற்கிறார். இவர் முதல்ல கிபி 1483 ஜேர்மன்ல சக்சனி என்ற சிற்றரசுல வந்து அசல்ஜெனினம் கிராமத்துல வந்து பிறக்கிறார். பிறந்து எட்வர்ட் பல்கலைக்கழகத்துல கல்வி கேட்கிறார். கிப்ரு கிரேக்க மொழிகள்ல வந்து பாண்டித்தியம் பெற்றவரா வந்து காணப்படுறார். கிரேக்க நாகரிகத்துல வந்து புகழ்பெற்று விளங்குகிற புனிதர் போல் மற்றும் புனிதர் அம்ப்ரோஸ் புனிதர் போல் மற்றும் புனிதர் அம்ப்ரோஸ் போன்ற மத பெரியார்களினுடைய நூல்களை வந்து கற்கிறார். சரியா? ஓகே சார். இவர் இப்படி கற்று ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளை வந்து அறிந்து கொள்கிறார் மற்றும் ஆராய முற்படுறார். புனிதர் போல் மற்றும் புனிதர் அம்ப்ரோசனுடைய நூல்களை வந்து கற்று அதுல காணப்படுகின்ற ஆன்மீக விடயங்களை கற்றதோடு மட்டுமல்ல அதை வந்து ஆராய முற்படுற. சரியா? ஓகே சார். இவ்வேளையில வந்து 1508 ஜேர்மனில் புகழ்பூர்த்த பல்கலைக்கழகமாக விளங்குகிற, ஜேர்மன்ல வந்து புகழ்பூர்த்த பல்கலைக்கழகமாக விளங்குகிற விட்டன்பேர்க் என்ற பல்கலைக்கழகத்துல வந்து புனித
இறையியல், அதாவது புனித இறையியல் பேராசிரியராகவும், அதாவது 1508 ஜேர்மன்ல காணப்படுகிற ஒரு பல்கலைக்கழகமா விட்டன்பர்க் பல்கலைக்கழகம் காணப்படுது. அந்த விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்துல புனித இறையியல் பேராசிரியராக இவர் பதவி பெற கடமையாற்ற. சரியா? ஓகே சார். அதே போன்று 1510 1510 புனித தத்துவ பேராசிரியராகவும் கடமையாற்ற. சரியா? 1510 புனித தத்துவ பேராசிரியர். ஓகே சார். இவர் இப்படி கடமையாற்றுகின்ற பொழுது சார் அப்ப பிட்டன்பர்க் பல்கலைக்கழகத்துல என்ன முத என்ன சார் போனாரு? 1508 ஜேர்மன்ல புகழ்பெற்ற விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்துல புனித இறையியல் பேராசிரியர். ஓகே சார். அதே போன்று 1510 அதே பல்கலைக்கழகத்துல புனித தத்துவ பேராசிரியர் கடமையாற்ற. இந்த 2 பணிகளே. ஓகே சார். அடுத்தது 1511 புனித பாப்பரசருடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்ட இவர் என்ன செய்யறாருண்டா, உரோமுக்கு போறார். பாப்பரசருடைய வாழ்க்கையை பற்றி இந்த கல்விகள் மூலம் அறிந்து கொண்ட இவர் அதை நான் நேர்ல பார்க்கணும், எதென்றாலும் நான் நேர்ல தான் பார்ப்பேன், நான் ஃபயரான்டார் இவர். இப்படி நேர்ல பார்க்கணும்ன்றதுக்காண்டி ஆள் வேடம் பூண்டு போற சாதாரண ஒரு சுற்றுலா பயணி, டூரிஸ்ட் மாதிரி போறாருங்க, ஜேர்மனுக்கு போறார். சரியா? ஓகே சார். இவர் அங்க போனோன்னு இவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னண்டா, நான் நூல்ல கற்றுத்தந்த பாப்பாண்டவர்கள் மாதிரி, பாப்பரசர்கள் மாதிரி இங்கு உரோமில இவர்கள் காணப்படலை. இவர்கள் ஆடம்பர சுகபோக சார் அவரு இப்ப போறது இவர் தானே சார்? மார்ட்டின் லூதர் தான் நான் சொன்னேன், புனிதர் போல் புனித ஆம்ப்ரோஸ் போன்றவருடைய நூல்களை கற்றா பிறகு இவர் கொஞ்சம் ஜேர்மன்ல பணியாற்ற. சரியா? நான் சொன்னேன் பணியாற்றாரு. பணியாற்றின பிறகு அந்த புத்தகத்துல காணப்படுகின்ற விடயங்கள் உண்மையா என்பதை ஆராய்ச்சி செய்வதற்கு இவர் எங்க போறாருண்டா, அவர் அறிஞர் அந்த புத்தகத்துல என்ன பாப்பரசருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமெண்டு அந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக இவர் உரோமுக்கு போறார், சுற்றுலா பயணி போல வேடம் உண்டு. சரியா? சார் அப்பனா இத்தாலிக்கு தானே உரோம்? ஓ ஓகே சார். இவர் இப்படி போயேக்க உரோமில பாப்பாண்டவர்கள் என்ன செய்யணும், ஆடம்பர சுகபோக லௌகீக வாழ்க்கை, பெண்களோடு உல்லாசமாகவும் மேலும் சுதந்திரமா மதத்தை பிறப்பான் இவர்கள் ஆடம்பர வாழ்க்கையில ஈடுபட்டு வாரணம் இந்த பாப்பாண்டவர்கள். சரியா? ஓகே சார். இதனால இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை பார்த்து சலிப்புற்ற இந்த மார்ட்டின் லூதர் என்ன செய்யறாருண்டா, உரோமில இருந்து திரும்பி ஜேர்மனுக்கு இவர் என்ன செய்யறாருண்டா, மக்களை கூட்டுறார், மக்களை ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறார். சரியா? ஓகே சார். இப்படி மக்களை கூட்டி என்ன செய்யறாருண்டா, உரோமில காணப்பட்ட பாப்பாண்டருடைய செயற்பாடுகளை மக்கள் மத்தியில பரப்புறார். இப்படி பரப்பியமையால மக்கள் மத்தியில ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. இது ஜேர்மன் முழுவதும் பரவுது. ஓகே சார். இந்த ஜேர்மன் முழுவதும் பரவின இந்த பாப்பாண்டருக்கு எதிரான இந்த கருத்து இந்த கருத்து என்னது, இந்த கருத்துக்கள் மிக அளவுல பரவினாலும் கொஞ்ச காலத்துல தளர்வடையுது. இப்படி தளர்வடைந்து செல்கின்ற போது மீண்டும் ஜோன் டெர்சல் என்ற பாவமன்னிப்பு பத்திர விற்பனை யானது மார்ட்டின் லூதருடைய ஆத்திரத்தை ஏற்படுது. அதாவது நான் சொன்னேன் தானே, பாப்பாண்டர்கள் சமயத்தை பரப்பணும்ன்றதுக்காண்டி என்ன பாவமணி பத்திரத்தை விற்பனை செய்யணும் தானே. முதல் பாப்பாண்டருடைய ஆடம்பர சுகபோக வாழ்க்கையில வெறுப்புட்டு ஜேர்மன்ல இந்த கருத்தை பரப்புறார் மார்ட்டின் லூதர். இப்ப அங்க இருந்து உரோமில இருந்து ஜேர்மனுக்கு என்னது ஒருவர் வாரார், என்னது பாவ மன்னிப்பு பத்திரத்தை விற்பனை செய்வதற்காக. நான் சொன்னதானே, பாவ மன்னிப்பு பத்திரத்தை விற்பனை செய்வதற்காக ஒவ்வொரு நாடுகளுக்கும் போயினும் உண்டு. அவ்வகையில ஜேர்மனுக்கு வாரார். யாருண்டா? ஜோன் டெர்சல். இவர் ஜோன் டெர்சல் ஜோன் டெர்சல். ஓகே சார். ஜோன் டெர்சல் இங்க வாரார் ஜேர்மனுக்கு. இப்படி ஜேர்மனுக்கு வந்தா பிறகு இவருடைய நடவடிக்கையில் பாவமணி பத்திர விற்பனையை மார்ட்டின் லூதருக்கு கடுமையான கோபம் ஏற்படுது. நான் கற்றறிஞ்சது என்னவோ இவியல் செய்யறது என்னவோன்றால
மார்ட்டின் லூதருக்கு வந்து கோபம் ஏற்பட இவர் என்ன செய்யறாருண்டா 1517 வத்திக்கானை மையமாக கொண்டு விளங்குகிற பாப்பாண்டவரான 1517 வத்திக்கானை மையமாக கொண்டு விளங்குகிற பாப்பாண்டவரான 10ஆம் லியோ புனித பீட்டர் தேவாலயத்தை கட்டுவதற்காக அதிகளவான பணம் தேவைப்பட்டதனால் அந்த பணத்தை வந்து பெற்றுக்கொள்வதற்காக பாவ மன்னிப்பு பத்திரத்தை வந்து விற்பனை செய்வதற்காக வந்து என்ன எத்தனிக்கிறார். அதாவது பாவ மன்னிப்பு பத்திர சீட்டினை விற்பனை செய்வதற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து பாப்பரசர் தன்னுடைய பிரதிகளை வந்து அனுப்பி வைக்கிறார். நான் முதல்ல சொன்னேன். அதே போன்று ஜோன் டெர்சல் வந்து ஜேர்மனுக்கு வாரார். இவர் வந்து என்ன செய்யறாருண்டா ஜோன் டெர்சல் வந்து இப்படி பாவ மன்னிப்பு பத்திர விற்பனை செய்யறது என்பதால வந்து இவருக்கு எதிராக இந்த பாவ மன்னிப்பு பத்திர விற்பனைக்கு எதிராக மார்ட்டின் லூதர் என்ன செய்யறாருண்டா ரெண்டாளையும் வெறுத்த இவர்களுக்கு எதிராக வந்து மார்ட்டின் லூதர் என்ன செய்யறாருண்டா 1518 விட்டன்பர்க் தேவாலயத்தில் காணப்படுகின்ற கதவில வந்து 95 நியாயங்கள் 1818 விட்டன்பர்க் தேவாலயத்தில் காணப்படுகின்ற கதவில வந்து 95 நியாயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு பதாதையை வந்து ஒட்டுறார். சரியா சார்? 95. ஓகே சார். சரியா இதனால வந்து இந்த மதசீர்த்தம் வந்து மென்மேலும் வளர்ச்சி வருது. சரியா ஓகே சார். மார்ட்டின் லூதருடைய 95 நியாயங்களில் சில நியாயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து பாப்பாண்டவருடைய பாவ மன்னிப்பு ஒரு மன்னிப்பே கிடையாது. சரியா ஏன் தெரியுமா அப்படி சொல்றாருண்டா உண்மையான பாப்பாண்டர் வந்து இறையியல் மீது வந்து என்னது அதீத நம்பிக்கை கொண்டவராக காணப்படுவார். ஆனா இங்க என்ன நடக்குதுட்டா தலகுகளா நடக்கிறதால வந்து இவர் என்ன சொல்றாருண்டா பாப்பாண்டவருடைய மன்னிப்பு ஒரு மன்னிப்பே கிடையாது. சரியா சார் விளங்கிச்சு. அடுத்த பாயிண்ட்ஸ் இது ஏழைகளையும் ஏமாளிகளையும் சுரண்ட நடைபெறுகின்ற செயல். இவர் என்ன இந்த இறையில் சார்ந்த நடவடிக்கைகள் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காகத்தான் இந்த பாப்பாண்டர்கள் வந்து செய்யணும் என்ற உள்நோக்க கொண்டு இவர் ஒரு பாயிண்ட்ஸ் வைக்கிறார். ஏழைகளையும் ஏமாளிகளையும் சுரண்ட நடைபெறுகின்ற செயல் என குறிப்பிட. சரியா சார். அடுத்தது மக்கள் தாம் செய்கின்ற பாவங்களை எந்த ஒரு இடைத்தரகருமின்றி நேரடியாக கடவுளிடம் சென்று இரங்கல் செய்வதன் மூலம் அவற்றுக்கான தீர்வினை வந்து பெறலாம். இந்த கடவுளுடன் என்ன இணைந்தவர்கள் தான் இந்த பாப்பாண்டவர்கள். சரியா சார். இவர்கள் என்ன செய்யணும்டா இறையில பிறப்பது போல இந்த ஆடம்பர சுகபோக வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளினா இப்படி மக்களை வந்து ஆடம்பரத்துல ஈடுபடுறதுக்கு மக்களை திணிப்பதால வந்து இவர்கள் என்ன சொல்றாருன்னா மார்ட்டின் லூதர் வந்து உங்களுக்கு வந்து பாவத்தை நீக்கணும்டா நீங்கள் வந்து கடவுளை நேரடியா வேண்டுங்க. இப்படியான இடைத்தரகரை வந்து தேவையில்லைன்னு பாப்பாண்டர் வந்து இவர் மார்ட்டின் லூதர் வந்து முன்வைக்கிறார். சரியா விளங்கிட்டா இது? சிம்பிளா சொல்றேன்டா இவர் வந்து பல்கலைக்கழகத்துல படிச்சு அங்க இருக்கிற புத்தகத்தை வாசிக்கிற அந்த காணப்பட்ட அது வந்து உண்மையா என்பதற்காக அங்க உரோமுக்கு போற உரோமுல வந்து என்ன அறிந்து கொண்டதை விட தலைகீழா நடக்கிறதால வந்து திரும்பி வார ஜேர்மனில வந்து பரப்புறார். என்ற போதிலும் என்ன இந்த பாவமணி பத்திர விற்பனைக்கா ஒருத்தன் வாரான் அவனுக்கும் அவன் நடவடிக்கைக்கு எதிர்த்து மார்ட்டின் லூதர் வந்து கருத்துக்களை வந்து விட்டன்பர்க் தேவாலயத்துல அடித்தோற்றார். அந்த விட்டன்பர்க் தேவாலயத்துல வந்து குறிப்பிடப்பட்ட கருத்துக்களை நான் கூறுறேன். சரியா விளங்கிட்டா? சார் இந்த ஜோர்ஜ் டெர்சல் வந்தார் தானே சார்? ஓ சார் அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் இது வந்து சூடு பிடிக்குது? ஓ இன்னும் சூடு பிடிக்குது. ஓகே சார். பாப்பரசருக்கு எதிராக மார்ட்டின் லூதர் கிளந்தெழுந்து 95 நியாயங்களை வந்து விட்டன்பர்க் தேவாலயத்தின் கதவில வந்து ஒட்டியதை அறிந்த பாப்பரசர். சரியா ஓகே சார். இவர் அங்க செய்யறது இங்க இவருக்கு தெரிஞ்சிருது. அங்க அடிக்க இங்க சிக்னல் வந்துட்டு. சரியா ஒட்டுறதா சார்? ஓகே சார். தகவல் வந்துட்டு இப்ப கிபி 1520 மார்ட்டின் லூதருக்கு மதவிலக்கானே வந்து பாப்பாண்டவர் வந்து பாப்பரசர் வந்து அனுப்பி வைக்கிறார். சரியா சார்? அப்படின்னா சார் அதான் வந்து எங்களுடைய மதத்துல இருந்து விட்டு போன மாதிரி. ஓகே சார். ஓகே சார். இம்மதவிலக்கானே ஏற்ற மார்ட்டின் லூதர் ஜேர்மனில் உள்ள மக்களை அழைத்து மதவிலக்கானை பற்றியும் மக்களுக்கு தெளிவூற்றார். பொது இடம் ஒன்றும்
பொதுமக்களை முன்கூட்டி தீயிட்டு கொளுத்தினர். சரியா? ஓகே சார். அதாவது வந்து என்னடா, தனக்கு இப்படி மதவிலக்கான என்னடா அவர்களுக்கும் சொல்லத்தானே வேணும். மதவிலக்கான பற்றி தெரியாம அவர்கள் கத்தோலிக்க மதத்துல வந்து இப்படி சிக்கப்பட்டிருப்பினும் மதவிலக்கான தெரிஞ்ச உடனடியா வந்து இந்த மதத்தை விட்டுட்டு போகலாம் தானே. ஓம் சார். அத வந்து மக்கள் மத்தியில வந்து மார்ட்டின் லூதர் வந்து பரப்புறார். சரியா? ஓகே சார். இதனைத் தொடர்ந்து மார்ட்டின் லூதருடைய நடவடிக்கைகளை கேள்விப்பட்ட பாப்பரசர் திருப்பியும் கேள்விப்படுறாராம். கிபி 1521 பேம்ஸ் பேம்ஸ் சபையில் ஜேர்மனிய சிற்றரசு முன்னாடி விசாரிக்குமாறு பாப்பரசர் வந்து பணித்திருந்தார். இவருடைய நடவடிக்கை பேம்ஸ் சபையில வந்து மார்ட்டின் லூதருடைய நடவடிக்கை மார்ட்டின் லூதரை வந்து எங்களை கேஸ் போடுவோம் தெரியுமா கோர்ட்ல. அப்படி கோர்ட் இப்படி கேஸ் போடுறாருன்னா பாப்பாண்டவர் வந்து மார்ட்டின் லூதர் மீது கேஸ் போடுற இப்படி அவதூறு பரப்புறான், இப்படிப்பட்டால் இப்படியாப்பட்டுப்பட்டால் அவனுக்கு சொந்தம் இவனுக்கு சொந்தம் பண்ண மாதிரி கேஸ் போடுற. சரியா? ஓகே சார். இப்படி கேஸ் போட்டதால வந்து இப்படி என்ன அந்த பேம்ஸ் சபையில வந்து மார்ட்டின் லூதர் சார்ந்த கருத்துக்களை வந்து விசாரிக்கப்படுது. சரியா? ஓகே சார். இப்படி மார்ட்டின் லூதர் வந்து பாப்பாண்டருடைய இந்த கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பேம்ஸ் சபையில முன்வைக்கிறார். அதே போன்று மார்ட்டின் லூதருடைய கருத்துக்களை எதிர்த்து பாப்பாண்டவர்கள் சார்ந்த நபர்கள் வந்து முன்வைக்கிறார். சரியா? ஓகே சார். இதுல சக்சனிய சிற்றரசனுடைய ஆதரவோட வந்து மார்ட்டின் லூதர் வந்து தன்னுடைய நியாயங்களை முன்வைக்கிறார். சரியா? சக்சனிய சிற்றரசனுடைய ஆதரவுடன் வந்து புரட்டஸ்தாந்து மத கருத்துக்கள் வந்து வெற்றி வருது. அதான் வந்து மார்ட்டின் லூதர் வந்து சக்சனிய சிற்றரசனுடைய சார்பா வந்து ஆதரவுடன் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறார். அந்த கருத்து வந்து அந்த பேம்ஸ் சபையில வந்து வெற்றி வருது. சரியா? ஓகே சார். வெற்றி அடைந்த புழுவத்துல மார்ட்டின் லூதர் என்ன செய்யறாருண்டா 1525 புதிய திருவிருந்து என்ற நூலை வந்து எழுதி வெளியிடுறார். 1525 புதிய திருவிருந்து என்ற நூலை வந்து எழுதி வெளியிடுற. சரியா? புதிய திருவிருந்து. ஓகே சார். புதிய திருவிருந்து என்ற நூலை வந்து வெளியிட்டிருந்தார். இதுவே லூதரின் கைநூலாக மிளர்கின்ற. சரியா? அதாவது வந்து இது வந்து மார்ட்டின் லூதருடைய கைநூலாகவும் லூதரிசத்தினுடைய கைநூலாகவும் விளங்குது. சரியா? ஓகே சார். இந்த புதிய லூதரிசம் என்றா இதான் மார்ட்டின் என்ன புரட்டஸ்தாந்த மதத்தை தான் லூதரிசம் என்றடா. அவர் தோற்றுவித்தால் வந்து லூதரிசம் என்ற மெயின் நூல் வந்து இதான். புரட்டஸ்தாந்துடைய மெயின் நூல் வந்து இதான் புதிய திருவிருந்து நூல். சரியா? ஓகே சார். இதனைத் தொடர்ந்து 1526 1529 1526 1529 ஆகிய இரு காலகட்டங்களில் புனித ரோமானிய பேரரசின் சபையான பியர் சபையில் 1526 29 ஆகிய இரு காலகட்டங்களே புனித ரோமானிய பேரரசின் சபையாக விளங்குகிற ரோமுக்கு ஒரு சபை இருக்குன்னா பியர் சபையில். சரியா? ஓகே சார். ரோமானிய சபையான பியர் சபை. முதல் வந்து ஜேர்மனுக்கு வந்து பேம்ஸ் சபை மாதிரி, இதுக்கு ரோமானியத்துக்கு வந்து பேரரசன சபை வந்து பியர் சபை. சரியா? ஓகே சார். அந்த சபையில வந்து என்னது மார்ட்டின் லூதரை போட்டு குடாஞ்சி விசாரிக்க மார்ட்டின் லூதருடைய கருத்து வந்து வெற்றி வருது. சக்சனிய சிட்டிசனுடைய ஆதரவு வந்து மார்ட்டின் லூதருடைய கருத்து வந்து வெற்றி வருது. சரியா? ஓகே சார். 1526 29 இந்த காலகட்டத்துல வந்து இவருக்கு திருப்பி பாப்பாண்டர் வந்து செய்கிறார் ஒரு கரிவேலை ஒன்று. திருப்பி என்ன கேஸ் போட்டு திருப்பி சபையில வந்து முன்வைக்கிறார். சரியா? இந்த கருத்து வந்து வெற்றி வருது. ஓகே சார். இதனைத் தொடர்ந்து 1546 மார்ட்டின் லூதர் இறக்கிறார். சரியா? ஓகே சார். மார்ட்டின் லூதர் ஹீரோ டெத்
ஹீரோ டெத் ஆன அப்புறம் அடுத்த கட்டம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். வாட் இஸ் த நெக்ஸ்ட்னு பார்த்தா சார் 155 ஆண்டு 155 ஆண்டு புனித ரோமானிய பேரரசனான 5ஆம் சால்ஸினால் செய்யப்பட்ட ஒக்ஸ்பர்க் சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் லூதரது மதம் புனித ரோமானிய பேரரசின் ஒரு மதமா வந்து அங்கீகரிக்கப்படுது. ஹீரோ டெத் ஆனா பிறகு அவருடைய அந்த புரட்டஸ்தாந்து மதமான லூதரிச மதம் வந்து ஒக்ஸ்பர்க் ஒக்ஸ்பர்க் சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் புனித ரோமானிய பேரரசினுடைய ஒரு மதமா வந்து அங்கீகரிக்கப்படுது. சரியா? முதல் வந்து ஓகே கத்தோலிக்க சார். மதங்களோட பின்னர் வந்து அங்கீகரிக்கப்படுது. விளங்கிச்சு சார். இதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன்டா, இவர் பிறக்கிறார். அதான் வந்து எங்கட சிங்கக்குட்டி பிறக்குது. சிங்கக்குட்டி பிறந்து என்ன செய்தண்டா, பல்கலைக்கழகத்துல கல்வி கேட்குது மதம் சார்ந்தது இல்ல. இது தான் ஓகே. கேள்விப்பட்ட விடயம் வந்து இங்க உண்மையா இருக்குமென்று உரோமுக்கு தாவுறார். உரோமுக்கு தாவி என்ன செய்யறாருண்டா, அங்கு இப்படியான நடவடிக்கைகளை பார்த்துட்டு மனமுடைஞ்ச இவர் கலந்துலாச்சு. திருப்பி வாரார். அப்ப திருப்பி வரைக்க பாப்பரசருடைய கருப்பாடு வந்து திருப்பி வருது. என்னது பாவபணி பத்திர விற்பனை செய்யறதுக்கு வருது கருப்பாடு. அந்த கருப்பாடு மீது கோபம் கொண்ட இவர் வந்து பாப்பரசர் மீதும் கோபம் கொண்ட இவர் மீது என்ன செய்யறாருன்னா, இந்த கருப்பாடை வந்து இல்லாம ஒழிக்கணும்ன்ற இதுலயும் பாப்பரசரை வந்து இல்லாம ஒழிக்கணும்ன்ற இதுலயும் வந்து என்னது, இவர் வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து தான் சார்ந்த ஒரு கருத்தையும் எதிர் சார்ந்த கருத்தையும் முன்வைக்கிறார். இந்த கருத்து வந்து என்னது இப்படி போயேக்க எங்கட பாப்பாண்டவர் என்னது இந்த கருத்து தனக்கு எதிராக ஒருத்தன் கருத்து முன்வைக்கிறான் என்பதால வந்து கோபம் கொண்ட இவர் என்ன செய்யறாண்டா, அந்த சபைகள் ஊடாக வந்து என்ன மார்ட்டின் லூதரை வந்து வீழ்த்தோணும் என முடிவு பண்றார். அது வந்து சரி வரையில. இதுல வந்து 2 சபைகளையும் வெற்றி பெற்ற பிறகு மார்ட்டின் லூதர் வந்து இறக்குறார். மார்ட்டின் லூதர் வந்து இறந்த அப்புறம் என்ன நடக்குதுண்டா, ரோமானிய பேரரசன் வந்து 5ஆம் சால்ஸால வந்து ஒக்ஸ்பர்ட் சமாதான ஒப்பந்தம் வந்து செய்யப்படுது. ஒக்ஸ்பர்ட் சமாதான ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டு ஒக்ஸ்பர்ட் சமாதான ஒப்பந்தம் என்ன 2 மதம் என்னது உரோமினுடைய மதம். அந்த மதம் தான் பெருசு இந்த மதம் தான் பெருசுன்னு அடிபடாம 2மே மதம் தான் என்ற ரீதியில வந்து ஒக்ஸ்பர்ட் சமாதான ஒப்பந்தம் வந்து செய்து கொள்ளப்பட்டதா பின்னர் இது ஒரு மதமா வந்து அங்கீகரிக்கப்படுது. சரியா? ஓகே சார். விளங்கிச்சு சார். அப்ப இப்போ ரோம்ல அப்ப இன்னமும் அந்த புரொட்டஸ்டன்ட் மதம் இருக்குண்ணா உம் சார்? அப்ப சார் இதை உருவாக்குனவரே புரொட்டஸ்டன்ட் மதம் உருவாக்குனவர் முக்கிய காரணம் வந்து மார்ட்டின் லூதர் தான். உருவாக்கினவரே மார்ட்டின் லூதர் தான்டா. ஓகே சார். இன்னைக்கு தான் சார் கிளியர் ஆயிடுச்சு டவுட். என்னடா பாப்பாண்டவருக்கு எதிராகத்தான் மார்ட்டின் லூதர் கருத்து வைக்க அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூகம் சார்ந்த இன்னொரு சமூகம் ஒரு கருத்தை முன்வைக்கும். அந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு இது வந்தான் ஒரு மதமா வந்து பின்னால கொண்டிருப்பு. ஆமாம் சார். விளங்கி சார். அடுத்தது எங்க சூடு பிடிக்குதுண்டா மசீர்த்தம், சுவிட்சர்லாந்துல. சரியா? ஓகே சார். சுவிட்சர்லாந்துல என்ன நடக்குதுன்னா, அங்க ஸ்பாக் அடிபட்டுதானே எங்க ஆமாம் சார். ஜேர்மன்ல சார் அடிச்சா அப்புறம் சுவிட்சர்லாந்துல என்ன நடக்குன்னு பாப்போம். ஓகே சார். அங்க ஸ்பாக் அடிக்க இங்க எரிக்குது. அதான் வந்து ஐரோப்பிய வரலாற்றுல வந்து ஜேர்மனியில் ஏற்பட்ட மத சீர்திருத்தத்தை தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் மத சீர்திருத்தமானது ஏற்பட்டது. இந்த நாட்டில் மத சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் பிரதான தலைவரா வந்து ஜோன் கேல்வினும் உல்ரிச் விங்லியும் காணப்படுறார். அதாவது நாயகன் மீண்டும் வாரான் என்ற மாதிரியே அங்க என்ன மார்ட்டின் லூதர் கேப்டன் போனா அப்புறம் இங்க அடுத்த கேப்டனாக்கள் வாரினேன் 2 பேர் எங்க சுவிட்சர்லாந்துக்கு 2 பேர். ஓகே சார். ஒரு அவனோட கேப்டன் பேர் போனா இங்க ஒருத்தர் போட்டார், இங்க 2 பேர் சமாளிக்க வர இனமா ரெண்டா ஜோன் கல்வின் உல்ரிச் விங்லி. ஜோன் கல்வின் உல்ரிச் விங்லி மாசிருத்த நோட்ஸ் போட்டனே. ஆமாம் சார். நான் பார்த்தேன் சார். ஜோன் கல்வின் உல்ரிச் விங்லி. ஓகே சார். ஜோன் கல்வின் உல்ரிச் விங்லி. ஓகே சார். அவ்வகையில் ஜோன் கல்வின் கெடிங். ஓகே சார். சார் ஓகே சார். வடிவாக்கவனி சுவிட்சர்லாந்தில் மத சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய தலைவர் ஜோன் கல்வின். இவரும் ஒருவர். இவர் 1509ஆம் ஆண்டு பிரான்சில நே ஜென்ஸ் எனும் கிராமத்துல பிறக்கிறார். சரியா? ஓகே சார். 1509ஆம் ஆண்டு பிரான்சில் நேயன்ஸ் என்ற கிராமத்துல இவர் பிறக்கிறார். அடுத்த சிங்கம் பிறக்குது.
ஓகே சார். இவரும் படிப்புல ஃபயராத்தான் இருப்பார். இவர் என்ன செய்யறாருண்டா பாரிஸ் ஒர்லியன்ஸ் போன்ற பல்கலைக்கழகங்களை வந்து கல்வி கேட்கிறார். சரியா? ஓகே சார். இப்படி கல்வி கேட்ட பிறகு இவரும் ஒரு சிறந்த கல்வியாளராக மிளிர்கின்றார். இப்படில வந்து மார்ட்டின் லூதருடைய புரட்டஸ்தாந்து மத கருத்துக்கள் வந்து ஈர்க்குது இவர, விடுவது இல்ல. ஒரு லவ் கொண்டு கொள்றாரு அதுல. சரியா? ஓகே சார். அன்பில் அதாவது மார்ட்டின் லூதர் மீது ஒரு அன்பு, பயங்கர அன்பு. ஓகே சார். இப்படி பயங்கர அன்பால வந்து இவர் என்ன செய்யறாண்டா கத்தோலிக்க மதத்தில இருந்து தாவரர் இங்க புரட்டஸ்தாந்து மதத்துக்கு. சரியா? ஓகே சார். விளங்கிட்டா? இது சிம்பிளா சொல்றேன், நீ யோசிக்காத ஓவரா. சரியா? சார் அவர் மீது புரட்டஸ்தாந்து ஈர்ப்பால ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒருத்தர கருத்து வந்து உங்களுக்கு பிடிக்கும் தானே, அரசியல் ரீதியானாலும் சரி, ஒருத்தர கருத்து பிடிக்கும் தானே, அந்த கருத்தால வந்து அப்படி மதம் என்ன சொல்றது, மதம் மாறி போறார். குறிப்பா வந்து இங்க இந்தியால வந்து எலெக்ஷன் நடந்ததானே, அதுல வந்து என்னது அதிமுக இதுல இருந்து டிவி கேக்கு போனதானே கொஞ்சம் பேர். ஆமாம் சார், ஆமாம் சார். அதே இதுதான், அதே செட்டப் தான் இங்க என்ன கருத்தால வந்து ஈர்த்து இவர்கள் போயினம். சரியா? ஓகே சார். இப்படி போயேக்க என்ன நடக்குதுண்டா, பிரான்ஸ்ல புரட்டஸ்தாந்து மத கருத்துக்களை பரப்பிக் கொள்ள முற்படும் போது கத்தோலிக்க நாடான பிரான்ஸ் இவரது செயற்பாடுகளுக்கு தடை விதிக்குதாம். ஏனண்டா கத்தோலிக்க மதத்தில இருந்து இவர் முதலாவது புரட்டஸ்தாந்து மதத்துக்கு மாறுறார். இப்படி மதம் மாறின பிறகு பிரான்ஸ்ல வந்து புரட்டஸ்தாந்து மத கருத்துக்களை வந்து பரப்ப முற்படுறார். சரியா? பிரான்ஸ்லயுமா சார்? ஓகே சார். இவர் இவர் அங்க பரிசுலான படிச்சிட்ட, பாரிஸ் ஒர்லியன்ஸ் அங்க பிரான்ஸ்லான் இருந்திருப்ப. ஓகே சார். அப்ப ஆரம்ப கட்டமே. ஓகே சார், ஓகே சார். இவர் அங்க என்ன செய்யறாருன்னா பரப்ப பிரான்ஸ்காரன் எங்கட எங்கட நாட்டுல படிச்சுக்கொண்டு எங்களுக்கு எதிராக செய்யப்படுறீண்டு இவர் என்னது, இவருக்கு வந்து இந்த மதம் பரப்புற செயற்பாடுகளுக்கு தடை விதிக்கப்படுது. சரியா? பிரான்ஸ் அரசாங்கம். ஓகே சார். இதனால் தடை விதிச்சா பிறகும் இந்த ஆள் திருந்தல. இந்த ஆள் என்ன பண்ணுதாண்டா திருப்பியும் பிரான்ஸ்ல வந்து புரட்டஸ்தாந்து மத கருத்துக்களை வந்து பரப்புறார். சரியா? சார் சட்டம் போட்டதுக்கு அப்புறமா? சட்டம் போட்டா பிறகு இவர் திருந்தல. ஓகே சார். இவர் என்ன செய்யறாருண்டா திருப்பியும் பரப்ப முற்பட உயிர் ஆபத்து ஏற்படுது. எங்கட அர்ஜுனா சார் சுடுவன் நாயேன்னு சொன்ன மாதிரி அங்க என்ன நடக்குதுண்டா, எல்லாரும் என்ன நீ பரப்பினியண்டா உன்னை சுடுவன்ட இதால வந்து உயிர் ஆபத்து ஏற்படுது. சரியா? இவருக்கு ஓகே சார், விளங்கிச்சு. இவ்வேளையில வந்து என்ன செய்யறாருண்டா பிரான்ஸை விட்டு வெளியேறி சுவிட்சர்லாந்துல வந்து தஞ்சம் அடைகிறார். சரியா? சார் அதுக்கு பயந்தா சார் சுவிட்சர்லாந்துக்கு போறாரு? அதுக்கு பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து போற. சரியா? கிளியர் ஆயிட்டா? விளங்கிட்டு சார். அவருக்கு அந்த உயிர் அச்சுறுத்தல்னால தான் அவர் சுவிட்சர்லாந்துக்கே போனாரு. சுவிட்சர்லாந்துக்கு போறார். அங்க போயும் இவர் திருந்தையில என்ன செய்யறாருண்டா சுவிட்சர்லாந்தில் மிக முக்கியமான நகரமாக விளங்குகிற ஜெனீவா. சரியா? தலைவனங்க மெயினுக்கே இறங்கிட்டார். சிட்டிக்கு இறங்காம மெயின் சிட்டிக்கு இறங்கிட்டார். ஜெனீவா நகரத்துல வந்து பாதிரியராக வந்து யார் 1541ஆம் ஆண்டு சுவிங்கிலி வந்து நியமிக்கப்படுற, சாரி ஜோன் கால்வின் வந்து நியமிக்கப்படுற. சரியா? ஓகே சார். ஜெனீவாவில வந்து 1541ஆம் ஆண்டு நியமிக்கப்படுற. சரியா? ஓகே சார். அன்றிலிருந்து சுவிட்சர்லாந்தில் புரட்டஸ்தாந்து மத கருத்துக்களை வந்து பரப்பி வரார். பதவி கொடுத்த உடனே பதவி கொடுத்தவனுக்கு வெடி வைக்கிறார். சரியா? இவர் சிம்பிளா சொல்லணும்டா. ஓகே சார். இப்படி பரப்பி வாரார். லத்தீன் மொழியில் இருந்த பைபிளை வந்து பிரான்சிய மொழிக்கு வந்து மொழிபெயர்க்கிறார். என்னத்துக்காண்டி சொல்லுவாபம்? சரி, அவரோட கருத்துக்களை புத்தகமா வெளியிடுறதுக்கு. அப்படியா? என்ன காரணம்டா, பிரான்சியருக்கு வந்து லத்தீன் மொழி தெரியாது. சிம்பிள் காரணம். அதால வந்து இவர் என்ன செய்யறாருண்டா பிரான்சிய மொழிக்கு வந்து என்ன மொழிபெயர்க்கிறார். சரியா? அவர் படிக்கவா சார்? என்னண்டா பிரான்சிய மக்களுக்கு வந்து இத்தாலிய மொழி தெரியாது. ஆம் சார், ஆம் சார். லத்தீன் மொழி அப்பக்கு இத்தாலி மொழியில இருந்தால வந்து என்ன செய்யறாரு, இவர் வந்து பிரான்சிய மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். ஓகே சார். இப்படி மொழிபெயர்த்தா அப்புறம் என்ன செய்யறாருண்டா கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் ஸ்தாபனங்கள் என்ற நூலை வந்து எழுதுறார். சரியா? என்ன ஜோன் கால்வினால் எழுதப்பட்ட நூலாக கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் ஓகே சார். அந்த நூலை எழுதுறார். இந்த நூலே கால்வின்
கால்வினிசத்தின் ஒரு கைநூலாகும். அதாவது வந்து இவருக்கு ஒரு கைநூல். ஓகே சார். இவ்வேளையில் பாப்பாண்டர் 10ஆம் லியோ புனித பீட்டர் தேவாலயத்தை கட்டுவதற்கு அதிகளவான இந்தால் திருந்தலடா. இவர் என்ன செய்யறாருண்டா, பாப்பாண்டர் 10ஆம் லியோ புனித பீட்டர் தேவாலயத்தை கட்டுவதற்காக என்ன நடக்குதுண்டா, பாவமணி பத்திர விற்பனை செய்வதற்காக சுவிட்சர்லாந்துக்கு வருகதார சாம்சன். சாம்சன் வந்து யாரண்டா, பாப்பாண்டவரால என்ன சுவிஸுக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் தான் சாம்சன். சரியா? ஓகே சார், ஓகே சார். சாம்சனை எதிர்த்து இவர் ஜோன் கால்வின் வந்து நிக்கிறார். சரியா? சார் சாம்சன் எதிர்த்தா சார்? ம் ஓகே சார். கொஞ்சம் சார். பொறுவாருன்னு ஒரு 10 நிமிஷம் போடுறாவார். ஓகே சார். ம் இதுல வந்து ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. இடையில ஒரு நோட்ஸ காணல. இதுல ஜோன் சார் கால்வின் எங்கடா சார்? நோட்ஸே காணல. ஜோன் கால்வின் நோட்ஸே காணல. இதுல இடையில காணல வாரம் போடுறோம். கொஞ்சம் ஒரு வாரம். ஓகே சார், ஓகே. சரி தொடங்குவோமாடா. அதுல வந்து இந்த இடையில இதை கட் பண்ணேன்டா, கல்வினிசத்தின் கைநூலாக வந்து எது விளங்குதுண்டா, கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் என்ற நூல் வந்து விளங்குது. சரியா? ஓம் சார், அதை நோட் பண்ணிட்டேன் சார். அதை நோட் பண்ணு. நான் இந்த இடையக்கனடா ஸ்விங்லின் இது வந்து இடையக்க ஒரு ஒட்டியே காணிலடா. ஓகே சார். இப்ப கிளியர். ஓகே. அடுத்த வந்து கல்வியினுடைய தத்துவமானது லூதருடைய தத்துவத்தை விட தெளிவானதாகவும் இலகுவாகவும் விளங்கக்கூடியதாகவும் இருந்ததால வந்து பல்வேறு நாட்டவர்களும் வந்து இந்த மதத்தை பின்பற்றி கொண்டார். அதாவது வந்து என்னண்டா, இந்த என்ன இவருடைய கருத்து இருக்கல்லோ, ஆமாம் சார். இந்த கருத்து வந்து எளிமையானதும் லூதருடைய தத்துவத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா வந்து காணப்பட்டமையால வந்து இவர் என்ன செய்யறாருண்டா, என்னது பல்வேறுபட்ட நாட்டவர்களும் வந்து இவருடைய கருத்தை வந்து என்னது பின்பற்ற முற்படினோம். சரியா? ஓகே சார். இப்படி ஜேர்மன், பொகுமியா, பிரான்ஸ், ஒல்லாந்து, என்னது ஜெர்மனி. சார் 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 ஓ சார், அந்த சாம்சங் அது சொன்னீங்க சார். அது வந்து இதுக்க வருதுண்டாடா, உள்ரிச் விங்கிலிக்க வருது. அதாவது அதை மட்டும் கட் பண்ண. ஓகே சார், ஓகே சார். அதுதான் சார் நான். ஓகே சார். என்னண்டா, சுவிட்சர்லாந்து மிக முக்கியமான நிறைவா ஜெனீவா நகர்ல பாதிரியா வந்து 1541 நியமிக்கப்படுறார். அன்றிலிருந்து இருந்து சுவிட்சர்லாந்தின் புரட்டஸ்தாந்து மத கருத்துக்களை வந்து பரப்பி வர லத்தீன் மொழியில வந்து கிறிஸ்தவ மத பிரான்சி மொழிக்கு. நிறுவனங்கள் என்ற நூலை வந்து உருவாக்குற. சரியா? ஓகே சார். இந்நூல் வந்து கைநூலாக மிளிர்கின்ற. அடுத்த வந்து ஜோன் கால்வினுடைய தத்துவ தத்துவம். நூலாக வந்து இது விளங்குது. இது வந்து தெளிவாகவும் இலகுவாகவும் விளங்கக்கூடியதா இருந்தமையால வந்து அனைத்து நாட்டு மக்களை வந்து பின்பற்றினோம். சரியா? ஓகே சார், ஓகே சார். ஜெர்மனி, பொகுமியா, பிரான்ஸ், ஒல்லாந்து, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து போன்றவற்றை ஒவ்வொரு பெயர்களாலும் அழைக்கப்படுது. சரியா? இந்த நூல். ஓகே சார். அவ்வகையில ஜெர்மனி வந்து அனாபரெட்ஸ் என அழைக்கப்படுது. ஜெர்மன்ல வந்து அனாபரெட்ஸ் என அழைக்கப்படுது. சார் எப்படி சார் ஜெர்மன்ல? அனாபரெட்ஸ். ஓகே சார். சுவிட்சர்லாந்துல வந்து கல்வின்வாதிகள். நானும் ஜோர்ஜ் என்னடா இதுக்கு சாம்சன் வாரான் உள்ரிச் விங்கிலிக்க கேள்விப்பட்ட வந்து இதுக்கு வாரன்னா ஜோர்ஜ் என்னடே ஒட்டியே காணலடா. ஓகே சார், ஓகே சார். இது பழைய கோப்பி ஓகே சார். தான். இது 4 வருஷம் இருக்கு இந்த கோப்பியா. அடுத்த வந்து இங்கிலாந்துல வந்து லோரெட்டுகள். சார் இங்கிலாந்துல வந்து லோரெட்டுகள். ஓகே சார். அடுத்த வந்து பிரான்ஸ்ல சொல்லிட்டேனே.
இல்ல சார். பிரான்ஸ்ல வந்து கியூனோட்கள், பிரான்ஸ்ல வந்து கியூனோட்கள், அது நோட்ஸ்கள், கியூனோட்ஸ்கள். ஓகே சார். இவ்வாறு பல பெயர்களால வந்து கல்வின்வாதிகளை அழைத்திருந்தமை சரியா? அதாவது வந்து ஒவ்வொரு நாட்டுல வந்து கல்வின் இது பின்பற்றவர்களை வந்து அழைத்திருந்தோம் சரியா? ஓகே சார். இவ்வளவு தாண்ட ஜோன் கால்வினுக்கு வந்து வரும். எனவே மேற்கூறப்பட்ட விடயங்களை தொகுத்து நோக்கின்ற போது பிரான்சை மையமாக கொண்டு பிறந்த ஜோன் கால்வின் பாப்பரசருக்கு எதிராக புரட்டஸ்தாந்து மத கருத்துக்களை வந்து தழுவி தன்னுடைய தாய்நாட்டில் எதிர்ப்புகள் வந்து ஏற்பட்ட போது இப்ப சுவிட்சர்லாந்துக்கு போய் சுவிட்சர்லாந்துல வந்து தஞ்சம் அடைஞ்சு அங்கு வந்து என்னது புரட்டஸ்தாந்து மத கருத்துக்களை பரப்புறார். இந்த மதமானது 1648ஆம் ஆண்டு வெஸ்பாலிய சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் அங்கீகரிக்கப்படுது சரியா? ஓகே சார், விளங்கிச்சு. திருப்பி சொல்லட்டா இது? ஓம் சார், அந்த வெஸ்பானிய இதை வந்து ஏற்றுக்கொள்றாங்க தானே சார்? இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஓகே சார், அப்போ போதும் சுவிட்சர்லாந்துல சார். ஓகே சார், என்னன்னா விளங்கிச்சு. கல்வின் வந்து பிரான்ஸுக்குரிய ஒரு நபர். இவர் வந்து இங்க பரிசுலையும் ஒர்லியன்ஸ்லயும் கல்வி கேட்கிறார். மார்ட்டின் லூதர்ட்ட கருத்துல வந்து விருப்பம் கொண்ட இவர் வந்து இந்த பிரான்ஸ்ல வந்து அந்த கருத்துக்களை வந்து பரப்ப உட்பட பிரான்ஸ் வந்து இவர்களுக்கு தடை விதிக்குது. இதனால சுவிட்சர்லாந்துக்கு உயிராபத்து ஏற்பட தப்பி வார சுவிட்சர்லாந்துல வந்து பாதிரியரா நியமிக்கப்பட்ட பிறகு சுவிட்சர்லாந்துல வந்து என்ன செய்யணும் இந்த கருத்துக்களை வந்து பரப்புறார். இப்படி சுவிட்சர்லாந்துல வந்து கருத்துக்களை வந்து பரப்பியமையால வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் பரவுது. ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு பெயர்கள் கொண்டு அழைக்கினோம். இதனைத் தொடர்ந்து ஜோன் கேலினுடைய மதசீர்த்தம் வந்து முடிவடையுது சரியா? சார், விளங்கிச்சு. அடுத்த வெஸ்பாலிய சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் அங்கீகரிக்கப்படுது இவருடைய மதம் கால்வினிசத்தை. ஓகே சார். விளங்கிட்டா? அதாவது மார்ட்டின் லூதரால வந்து புரட்டஸ்தான் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தமையால் லூதரிச மதம் முதலாவது. அடுத்த ஜோன் கல்வினால வந்து முன்வைக்கப்பட்டமையால வந்து கால்வினிசம் சரியா? ஓகே ஓகே சார். அடுத்த உல்ரிச் ச்சுவிங்கிலி, உல்ரிச் ச்சுவிங்கிலி, ஓகே சார். உல்ரிச் ச்சுவிங்கிலி. ஓகே சார். ச்சுவிங்கிலி என்ன செய்யறாருண்டா இவர் வந்து 1484ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்துல வந்து பிறக்கிறார் சரியா? ஹீரோ சுவிட்சர்லாந்துல என்ட்ரி கொடுக்கிறார். சார் சார், எப்ப சார் அது அவருடைய இது 1484. டைம் இருக்கு தான், நான் ஃபுல்லா முடிச்சுடட்டோம் அன்னைக்கு மாசம் இருக்கு. ஓகே சார். ஓகே சார். 1484ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்துல பிறக்கிற. சிறு வயதுல வந்து வெறும் பயரா நிக்கிறதால வந்து வியன்னா பேசல் போன்ற பல்கலைக்கழகங்களை படித்து வர சரியா? ஓகே சார். வியன்னா பேசல் போன்ற பல்கலைக்கழகங்களை படித்து இவர் ஒரு கல்வியாளராக வந்து திகழ்கின்ற வேளையில வந்து 1518ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்துல வந்து பிரதான நகராக விளங்குகிற சூரிச் நகரின் பாதிரியராக நியமிக்கப்படுறார். சூரிச் சூரிச்சினுடைய பாதிரியராக நியமிக்கப்படுறார். சூரிச் நகரினுடைய பாதிரி. ஓகே சார். ஓகே சார். நீ மெயினா யோசிப்பார், அந்த 3 பேரும் வந்து மெயின் நகரத்தான் தாக்கினம். ஏனண்டா மெயின்ல கை வச்சாதான் ஏனண்டா எல்லா இடம் பரவும்ன்றதால வந்து மெயின்ல வந்து கை வைக்கணும் ஓகே சரி. சார். ஏண்டா ஒரு நாட்டினுடைய இது எல்லா இதுவும் ஒரு மெயின் நகரத்தை தான் மையமா கொண்டிருக்கும். இலங்கையில வந்து ஆமாம் சார். கொழும்பு, அப்படி ஆமாம் ஒரு சார். இந்தியால வந்து சென்னை அப்படி இருக்குதானே. ஆமாம் சார். அப்படி மெயின் நகர்ல வந்து வேற அந்த சூரிச்சென்னை நகர்ல வந்து பாதிரியரா வந்து நியமிக்கப்படுற சரியா? ஓகே சார். இவ்வளில வந்து மார்ட்டின் லூதரின் மத கருத்துக்கள் வந்து கவரப்பட்ட இவர் அம்மதத்தை தழுவியதோடு சுவிட்சர்லாந்துல வந்து புரட்டஸ்தாந்து மத கருத்துக்களை வந்து பரப்பி வாரார். ஓகே சார். விளங்கிட்டா இல்ல விளங்கின மாதிரி ஓகே சார் ஓகே சார்ன்றியா? சார் இல்ல சார், இவரு சார் அப்ப ஜான் கெல்வினுக்கு முன்னுக்கே வந்துட்டாரா? இல்லேண்டா நீ ஆண்ட வச்சு கேக்குறியா? ஓம் சார். அப்படித்தான் இருக்கு. ஏன்டா பிரான்ஸ்ல வந்து 2 பேருக்கும் தெரியாதாடா. ஆமாம் சார். ஏனண்டா ஆமாம் என்னடா சார். மார்ட்டின் லூதரோட இருக்கைக்கு வந்து எல்லா கருத்தும் ஒவ்வொரு நாட்டிலையும் பரவேக்க வந்து தெரியாதானே எந்த நாட்டுல பிறந்த இருந்ததுண்டு பேர் தானே தெரிய வரும். ஓகே சார். ஓகே சார்.
அட என்னடா வேற நாட்டுல வந்து ஒரு விஷயம் நடக்கணும் இப்ப எங்களுக்கு தெரியுமா இல்ல தானே அது நடந்து முடிஞ்ச தெரியாது அப்புறம் சார். இது அதுதான் ஒரு சார். அறிக்கை வரைக்கும் தெரியும். அப்படித்தான். சார். ஓகே. அதுதான் சார் ஆயிரத்தி நாங்க. அதான் 1518ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் பிரதான நகரமான சூரிச் நகர பாதிரியா நியமிக்கப்படுற இப்படியில வந்து லூதர் மதத்தால வந்து என்னது ஆர்வம் கொண்ட இவர் வந்து இவருடைய கருத்தை வந்து பரப்புறார். இவ்வழியில வந்து பாப்பாண்டர் இந்த 10ஆம் லியோ அடிச்சு கொள்ளணும்டா. அடிக்கடி வந்துட்டு போ 10ஆம் லியோ வந்து புனித பீட்டர் தேவாலயத்தை வந்து கட்டுவதற்காக அதிக அளவான பணம் தேவைப்பட்டதால் அந்நிதியை திரட்டுவதற்காக வந்து பாவ மன்னிப்பு என்ற பெயர்ல வந்து பத்திர விற்பனையை வந்து மேற்கொள்றா. சரியா? ஆம் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த 10ஆம் லியோ தான் வில்லன், ஏனையவர்கள் வந்து ஹீரோக்கள். சரியா? சிம்பிளா சொல்லணும்டா. அதுதான் சார் நானும் பார்த்தேன். சார் அந்த அதான் பாவமன்னிப்பு பத்தி இந்த பீட்டர் தேவாலயமே எல்லா விஷயத்துலயும் வருதே சார். ஏன்டா இந்த பாவமணி பத்திர இப்ப நான் சொன்னதாடா. ஆம் பாப்பாண்டர் சார். வந்து தங்களுடைய இதுக்காண்டி ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பிக்க அங்க இருந்த மக்கள் வந்து இந்த கருத்துக்களை மாட்டில் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டாருன்னா ஒரு புக்கா வெளியிடுதான்னா அது வேற நாட்டுக்கும் போகும் அந்த புக்கு. ஆம் சார். அதையும் படிப்பாங்க. அப்படி ஓகே சார். அப்படி வாட்சி பாக்க வந்து இந்த கருத்து வந்து பிள்ளையாண்டால எதிர்க்கணும். சரியா? ஓகே சார். சார் திரட்டுவதற்காக பாவ மன்னிப்பு என்ற பேர்ல வந்து சாம்சன் வாரர் அங்க சுவிட்சர்லாந்துக்கு. சரியா? ஓகே சார். 10ஆம் லியோ தானே சார் அனுப்பி வைக்கிறாரு. உம் இப்படி அவர் சாம்சனுக்கு எதிராக வந்து ஊல்ட்ரிச் சுவிங்லி வந்து தனது கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார். இப்படி ஊல்ட்ரிச் சுவிங்லி வந்து சார். அவர்கள் தன்னுடைய உல்ரிச் விங்லி வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு கத்தோலிக்க மடங்கள் தேவாலயங்களை வந்து இடித்தொழிக்கிறார். சரியா? சார் அவரா சார்? உல்ரிச் விங்லி வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு கத்தோலிக்க கொண்டு மடங்களையும் தேவாலயங்களையும் இடித்தளிக்கிறார் பாப்பரசருடைய போலியான துறவற வாழ்க்கையை எதிர்த்து. சரியா? ஓகே. ஓகே சார். இவ்வழில வந்து தானே துறவரத்துல இருந்து விலகி போறாரு. அதான் வந்து மார்ட்டின் லூதருடைய கருத்துக்களை அறிவதற்கு முன்னர் இவர் துறவரத்தெல்லாம் இருக்கிறார். சரியா? ஆம் சார். இப்ப கேட்டா பிறகு இப்படி நடக்கிறது பிறகு இவர் துறவரத்துல இருந்து விலகி போறார், திருமணம் செய்து கொள்றார். சரியா? ஓகே சார். இவளுடைய சுயங்களி தானே? இத்தகைய நடவடிக்கைகளை கேள்வியுற்ற பாப்பரசர் கத்தோலிக்க மதத்திலிருந்து விலகுமாறு மதவிலக்காணை வந்து பிறப்பிக்கிறார். ஒரே பேட்டர்ன் தான், வேற வேற நாடு, வேற வேற ஆக்கள், வேற வேற மிதேட்ல. சார். என்னண்டாடா சுவிங்கிலி வந்து துறவரத்துல இருக்கேக்க வந்து மார்ட்டின் லூதருடைய கருத்துக்களை வந்து கேட்டு அறிகிறார். இப்படி அறிஞ்சா பிறகு இவர் வந்து என்ன பாப்பாண்டருடைய கருத்துக்களுக்கு வந்து எதிர்ப்ப முற்பை கேட்க பாப்பாண்டர்கள் வந்து என்ன செய்யணும்டா இவர் வந்து இந்த துறவரத்துல இருந்து விடுபட்டு இவர் வந்து இல்லற வாழ்க்கைக்கு போறார். இப்படி போயேக்க வந்து மதம் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக வந்து கருத்தை முற்பை கேட்க பாப்பரசர் வந்து மத விலக்காணியை பிறப்பிக்கணும். ஓகே சார். ஓகே சார். வேலைங்க. இதனைத் தொடர்ந்து 1523 அனுப்பி வைக்கப்பட்ட மத விலக்காணி ஏற்றுக்கொண்டு கத்தோலிக்க மதத்திலிருந்து 1525ஆம் ஆண்டு ஸ்விங்கிலி வந்து விலகி ஸ்விங்கிலி திருச்சபையினை வந்து உருவாக்குறார். சரியா? ஸ்விங்கிலிச திருச்சபை. ஸ்விங்கிலிச திருச்சபை. சார். ஸ்விங்கிலிச திருச்சபை. ஓகே சார். ஸ்விங்கிலி என்பால் உருவாக்கப்பட்ட திருச்சபை ஸ்விங்கிலிச திருச்சபைன்னு உருவாக்குற. இதனைத் ஓகே சார். தொடர்ந்து ஸ்விங்கிலிச மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்துற. ஸ்விங்கிலிச மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்துற. எனினும் 1529 1531 1529 1531 காலப்பகுதியில வந்து கத்தோலிக்க மதத்துல வந்து காணப்பட்ட எதிர்ப்புகளால வந்து கத்தோலிக்க மதத்தினரால வந்து கொலை செய்யப்படுகிறார். சரியா? சார் அது கொஞ்சம் மறக்க கொஞ்சம் முதல்ல இருந்து சொல்லுங்க சார். திருப்பி ஸ்விங்கிலி சொல்றா? இல்ல சார் அது இல்ல சார். இப்ப அதுக்கப்புறம் சொன்னீங்க டைம் லைனோட. 1521ஆம் ஆண்டு என்னது மதவிலக்கான பிறப்பிக்க இவர் மதத்துல இருந்து விலகுறார். சரியா? ஓகே சார். மதத்துல இருந்து விலகின அப்புறம் இவர் சுவிங்கிலிச திருச்சபையினை வந்து உருவாக்குற. சுவிங்கிலிச மதத்தை உருவாக்குறாரு. வந்து வளர்ச்சிப்படுத்துவதற்காக. ஓகே சார். இதனைத் தொடர்ந்து கத்தோலிக்க மதத்தவர்களால வந்து 1529 31 ஆகிய காலகட்டங்கள்ல வந்து இவர் கொலை செய்ய முற்பட்டு கொலை செய்யப்படுற. சரியா?
சுவிங்லி தானே? ஓ. ஓகே சார். இதனைத் தொடர்ந்து 1648 1648 30 போரின் முடிவில் வெஸ்பாலிய சமாதான உடன்படிக்கையின் மூலம் இதுவும் ஒரு மதம் அங்கீகரிக்கப்படுது. சார். சரியா? ஓகே சார். அதாவது இந்த வெஸ்பாலிய சமாதான ஒப்பந்தம் வந்து எல்லாத்துக்கும் கொமன். ஓகே சார். விளங்கிட்டாடா? விளங்கிட்டு சார். அடுத்த வந்து இங்கிலாந்துல மத சீர்திருத்தம். ஹெடிங் போடு. சரியா? ஐரோப்பிய வரலாறுல வந்து 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல வந்து ஏற்பட்ட மாசத்துல உண்டு இங்கிலாந்துலயும் ஏற்படுது. இதுல வந்து இங்கிலாந்துல வந்து மாசத்தை ஏற்படுத்திய நபர்கள்ல வந்து எட்டாம் கென்றி அவரை தொடர்ந்து ஆறாம் எட்வர்ட் அடுத்த வந்து மேரி அடுத்த எலிசபெத். எட்டாம் கென்றி, ஆறாம் எட்வர்ட், மேரி, அடுத்தது எலிசபெத். ஓகே சார். வாங்கி போன்றவர்களால வந்து மாசீர்திருத்தம் வந்து ஏற்படுது இங்கிலாந்துல. குறிப்பா வந்து இங்கிலாந்துல வந்து மார்ட்டின் லூதருடைய கருத்துக்கள் வந்து பரவுகின்ற வேளையில வந்து அப்புரட்டஸ்தாந்து மத கருத்துக்களை வந்து அடக்கி கத்தோலிக்க மதத்தை வந்து பாதுகாத்து வந்த காரணத்தால் பாப்பாண்டவர் ஆன 10ஆம் லியோவினால வந்து கிபி 1521 கத்தோலிக்க மதத்தின் பாதுகாவலர் என பட்டம் கொடுக்கப்படுது இவருக்கு. சரியா சார்? 10ஆம் லியோக்கா? ஓ. செய்கிறது அயோக்கியத்தனம், அதுக்கு ஒரு பட்டம். சரியா? விளங்கிட்டா சிமுட? அதான் வந்து என்னண்டா கத்தோலிக்க மதம் அங்க என்ன சொல்றது பரவி காணப்பட்டு புரட்டஸ்தாந்து மதம் பரவுறதுக்கு கிட்டத்தட்ட வரையக்க இந்த புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து எதிர்த்து இவர் கத்தோலிக்க மதத்தை என்னது பாதுகாத்தார் என்ற ரீதியில வந்து இவருக்கு பட்டம் வழங்கப்படுது. சரியா சார்? அது இங்கிலாந்தால தானே சார்? ஓ, இங்கிலாந்துல. ஓகே சார். இதனைத் தொடர்ந்து கிபி 1527 தனது மனைவி யான கதரினாவை விவாகரத்து செய்துவிட்டு அன்பொலினாவை திருமணம் செய்து பாப்பாண்டவராக விளங்கிய 7ஆம் கிளமண்டின் அதாவது 1527 தனது மனைவியான கதரினா வந்து விவாகரத்து செய்யற. சரியா? கத்தரினா. கதரினா. ஓகே சார். இதனைத் தொடர்ந்து அன்பொலினாவை திருமணம் செய்து கொள்றார். அன்பொலினாவை திருமணம் செய்கிறார். ஓகே சார். அன்பொலினாவை திருமணம் செய்வதற்கு பாப்பாண்டவராக விளங்கிய 7ஆம் கிளமெண்டிடம் அனுமதி கேட்கிறான். சரியா? 7ஆம் கிளமண்டிடம் வந்து கேட்கிறார். இப்படி 7ஆம் கிளமண்டிடம் வந்து கேட்க 7ஆம் கிளமண்டின் வந்து மறுக்கிறார். சரியா? ஓகே சார். இப்ப 7ஆம் கிளமண்டின் வந்து மறுத்தமையால வந்து 1534 உயராண்மை சட்டம் அல்லது மேலாண்மை சட்டம் அல்லது மேன்மை கட்டளை சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தின் உதவியை நாடி கொள்றான். சரி, இந்த சட்டத்தின் மூலம் வந்து ஆங்கில திருச்சபையின் தலைவராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்றான். சரியா? ஓகே சார். சரியா? அவன் வந்து தரமாட்டேன் கனிவன் வந்து சட்டத்தின் ஊடா பாராளுமன்ற உதவியை நாடி திருச்சபையினுடைய தலைவனாக மாறுறான். சரியா? ஓகே சார். அப்படி சார் இப்படி அவர் கிடைக்கலன்னு இப்படி வர. ஓகே சார். அடுத்த 8ஆம் ஹென்றி மன்னனுடைய ஆட்சி காலத்துல வந்து என்ன இடம்பெறுதுன்னா இங்கிலாந்து நாட்டுக்கென தனி திருச்சபை ஒன்றை உருவாக்கி வளர்ச்சிப்படுத்தி வந்த போது இதனை அடுத்து ஆட்சிக்கு வந்த 6ஆம் எட்வர்டின் உடைய காலத்துல வந்து புரட்டஸ்தாந்து மதத்தை பரப்ப வல்ல குருமார்களை ஐரோப்பாவில் உள்ள புரட்டஸ்தாந்து தேசங்களில் இருந்து வரவழைத்து புரட்டஸ்தாந்த மதத்தை வளர்த்தெடுத்திருந்தான். சரியா? ஓகே சார். அதாவது 8ஆம் ஹென்றி மன்னனுடைய ஆட்சி காலத்துல வந்து இங்கிலாந்து நாட்டுக்கென தனித்துவ திருச்சபை ஒன்று உருவாக்கப்படுது. அந்த திருச்சபையில இருந்து 7ஆம் எட்வர்ட் வந்து வாரான். அவன் என்ன முதல்ல வந்து 8ஆம் ஹென்றி ஒரு திருச்சபை உருவாக்கப்படுது. சரியா?
திருச்சபை உருவாக்கப்பட்ட பிறகு 7ஆம் எட்வர்ட் வந்து ஆட்சிக்கு வாரான். 7ஆம் எட்வர்ட் காலத்துல வந்து புரட்டஸ்தாந்த மதத்தை வந்து பரப்புவதற்காக குருமார்கள் வந்து ஐரோப்பால இருந்து வரவழைக்கப்படணும். சரியா? ஓகே சார். 6ஆம் எட்வர்ட்டை அடுத்து மேரி வந்து ஆட்சிக்கு வாரா. அவனது தந்தை தான் சரி, அவனது தங்கை தான் மேரி. 6ஆம் எட்வர்டே சார். ம் ஓகே சார். முதல் வந்து யாரு? அத்தான் லியோ வந்து என்ன செய்யறான்டா, கிளமண்ண கேட்க அவ தரமாட்டான்றது கூட சட்டத்தின் ஊடா வந்து திருச்சபையினுடைய தலைவனா மாறுறான். இதற்கு பின்னர் என்ன நடக்குண்டா, 8ஆம் ஹென்றி வந்து இங்கிலாந்து நாட்டுக்கு ஒரு தனித்துவமான திருச்சபையை வந்து உருவாக்குறான். இதன் பின் 8ஆம் ஹென்றிக்கு பின்னர் வந்து 6ஆம் எட்வர்ட் வந்து வாரான். 6ஆம் எட்வர்ட் வந்து புரட்டஸ்தாந்து மதத்தை பரப்பக்கூடியாக்களை வந்து ஒன்றிணைக்கிறான். 6ஆம் எட்வர்ட்டை அடுத்து வந்தவள் தான் மேரி. சரியா? ஓகே சார். மேரி காலத்துல புரட்டஸ்தாந்துகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு வாராள். அதாவது கத்தோலிக்க மதத்தை பரப்பவல்ல குருமார்களை வரவழைத்து கத்தோலிக்க சமயத்தை வளர்ச்சிப்படுத்தியோடு கத்தோலிக்க சமயத்திலிருந்து புரட்டஸ்தாந்துக்கு மதம் மாறியவர்கள் உடனடியா வந்து கத்தோலிக்கத்திலிருந்து மதம் மாற வேண்டும் ஏற்படுத்தல. என்னடா வந்து முதல் இருந்தவர்கள் எல்லாம் புரட்டஸ்தாந்துக்கு சப்போர்ட் வழங்கிக்க இந்த மேரி வந்து புரட்டஸ்தாந்துக்கு எதிராக வந்து செயற்படுறார். ஓகே சார். அதான் வந்து முதல் வந்து எல்லாரும் வந்து புரட்டஸ்தாந்துக்கு ஆதரவு அளிச்சு புரட்டஸ்தாந்த வளர்ச்சிப்படுத்த, மேரி மட்டும் புரட்டஸ்தாந்த எதிர்த்து கத்தோலிக்க மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்துறா. சரியா? ஓகே சார். சார். கத்தோலிக்க சமயத்தை வளர்ச்சிப்படுத்தியோட கத்தோலிக்க சமயத்துல இருந்து புரட்டஸ்தாந்து மதம் மாறினவர்கள், கத்தோலிக்கத்துல இருந்து புரட்டஸ்தாந்து மதம் மாறியவர்களை வந்து உடனடியா வந்து கத்தோலிக்கத்துக்கு மீண்டும் வரும்படி கேட்கறதோட மட்டுமல்லாது செவிசாய்க்க மறுக்கிறவர்களை வந்து இவருடைய கருத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிக்களை வந்து உயிரோடு பிடித்து புரட்டஸ்தாந்துக்களை வந்து நெருப்புல இடுறாளாம். ஏனண்டா கத்தோலிக்க வந்து புரட்டஸ்தாந்துக்கு போறவர்கள் வந்து போனவர்களை வந்து திருப்பி வரவழைக்கிறாள். இப்படி வராதவர்களை வந்து என்ன செய்யறான்டா, நெருப்புல ஒரு சாவடிகள். சரியா? விளங்கிட்டா? சார் விளங்கிச்சு சார். இதனால மாறினவங்களை வந்து வந்து மாறினவர்களை வந்து திரும்பி கத்தோலிக்க மதத்துக்கு வர சொல்றாள். இவள் வராதவர்களை வந்து நெருப்புல இடுறாள். சரியா? ஓகே சார். விளங்கிச்சு சார். இதனால வந்து இவள் இரத்த வேட்கை மேரி என அழைக்கப்படுகிறாள். இரத்த வேட்கை மேரி என சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறாள். மேரி. ஓகே சார். மேரியை தொடர்ந்து வந்தவள் தான் எலிசபெத் ராணி. எலிசபெத் ராணி இங்கிலாந்து, லண்டன். மேரியை தொடர்ந்து அரச காட்டில் ஏறியவள் தான் எலிசபெத் ராணி. இவள் என்ன செய்யறாருண்டா, மீண்டும் புரட்டஸ்தாந்து மதமானது வந்து இவருடைய காலத்துல வந்து வளர்ச்சி பெறுது. சரியா? ஓகே சார். இவளுடைய காலத்துல வந்து கத்தோலிக்க மதம் என்றாலும் சரி புரட்டஸ்தாந்து மதம் வந்து ஒரு மதமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. இதனால அங்கிலிக்கன் கோட்பாடுனால வந்து எனது ஏற்றுக்கொள்ளப்படுது. சரியா? சார் அது கொஞ்சம் மறக்க சொல்லுங்க சார். இவளுடைய மேரியை அடுத்து மேரி வந்து என்ன செய்யறான்டா, புரட்டஸ்தாந்தர்களை வந்து நெருப்புல இட்டு கொலை செய்யறாள். ஓகே பின்னர் சார். வந்து எலிசபெத் வாராள். எலிசபெத் வந்த பிறகு இவள் வந்து புரட்டஸ்தாந்த வந்து வளர்ச்சிப்படுத்த முற்படுகிறாள். இவருடைய காலத்துல வந்து கத்தோலிக்க மதமும் புரட்டஸ்தாந்து மதம் வந்து மதமா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. இதனால வந்து அங்கிலிக்கன் கோட்பாடு வந்து வளர்ச்சி பெறுது. சரியா? அங்கிலிக்கன் கோட்பாடு வந்து வளர்ச்சி பெற்றது யாருடைய காலத்துல என்றால் எலிசபெத் காலத்துல. அங்கிலிக்கன் கோட்பாடு வளர்ச்சி பெறுது. ஓகே சார். அதாவது வந்து முதலாவது வந்தார் 10ஆம் லியோ வந்து என்ன செய்யறாருண்டா, கத்தோலிக்க மதத்தின் பாதுகாவலன்னு பட்டம் வழங்கப்படுது. பின்னர் வந்து முதல் வந்து அன்பொலினா கதர்னா விவாதத்தை செய்ய அன்பொலினா திருமணம் செய்யறது 7ஆம் கிளமனின் உதவியை நாட 7ஆம் கிளமனின் வந்து மறுப்பு தெரிவிக்க உயராண்மை சட்டத்தின் ஊடாக வந்து பாராளுமன்ற உதவியுடன் வந்து ஆங்கில திருச்சபையின் தலைவனாக வந்து மாறுறான். சரியா? ஓகே சார். இதன் பின் 8ஆம் ஹென்றி மன்னன் வாரான். 8ஆம் ஹென்றி மன்னன் காலத்துல வந்து திருச்சபை ஒன்று உருவாக்கி வைக்க 8ஆம் ஹென்றி இறந்த அப்புறம் 6ஆம் எட்வர்ட் வந்து வாரான். அந்த திருச்சபையினூடா வந்து புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து பரப்புவதற்காக குருமார்களை வந்து ஐரோப்பாவுக்கு வரவழைக்கிறான். சரியா? ஐரோப்பாவில் உள்ள குருமார்களை வந்து வரவழைக்கிறான். சரியா? இங்கிலாந்துக்கு. ஓகே சார். 8ஆம் ஹென்றி வந்து என்ன செய்யறான், திருச்சபை வந்து உருவாக்குற. அதன் பின் செயற்பாடை வந்து மேற்கொண்டவன் வந்து 6ஆம் எட்வர்ட். சரியா?
ஓகே சார். ஆரோன் மெட்ரிட். ஓகே ஆ- சார். 6ஆம் எட்வர்டுக்கு பிறகு வந்த மேரி மேரி வந்து என்ன செய்தா ஒரு எதிரான ஒரு புரட்டஸ்தாந்துக்கு எதிரான செயற்பாடை வந்து மேற்கொள்ளுது சரியா. ஆ ஓகே சார். இப்ப சார் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அவங்க மட்டும் தான் சார் இதுக்கு எதிரானவங்களா? புரொட்டஸ்டன்ட் அவங்க வந்து மதத்துக்கு. எதிரான கத்தோலிக்க மத சார்பா செய்யப்படுறா, புரட்டஸ்தாந்த வந்து எதிர்க்கிறா சரியா. ஓகே சார். ஓகே சார். இதற்கு பிறகு வந்தவாதான் எலிசபெத். இவருடைய சரி. காலத்துல வந்து கத்தோலிக்கமும் புரட்டஸ்தாந்தும் ஒரு மதமாக கொள்ளப்பட்டு பின்னர் அங்கிலிக்கன் கோட்பாடு வந்து வளர்ச்சி வருது சரியா. ஓகே சார். சரி. ம் சார் முடிஞ்சா அதோட? அதோட இங்கிலாந்து ஓவர். ஓகே சார். அடுத்தா நாங்க பார்க்க போறது வந்து ஏனைய நாடுகளின் மத சீர்திருத்தமே. அது சோட்டா வருமே. ஓகே சார். அதாவது வந்து ஜோன் வைக்லிஃப் முதலாவது ஹெடிங். ஜோன் வைக்லிஃப். ஜான் வைக்லிங்கா சார்? ஜோன் வைக்லிஃப் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோன் வைக்லிஃப் புனித பைபிள வந்து இலத்தீன் மொழியில இருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தவர் இவர்தான். ஜோன் வைக்லிஃப் வந்து லத்தீன் மொழியில இருந்த பைபிள வந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கிறார் சரியா. ஓகே சார். இதனால வந்து மத சீர்திருத்தல வந்து ஈடுபட்டு வந்தமையால வந்து மத சீர்திருத்தத்தினுடைய விடிவெள்ளியாக போற்றப்படுகிறார். சார் எப்படி சார்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இந்த ஜோன் வைக்லிஃப் வந்து பைபிளை வந்து லத்தீன்ல இருந்து லத்தீன் ஆங்கில மொழியில. மொழிக்கு வந்து மொழிபெயர்க்கிறார். இவர் மொழிபெயர்த்த பிறகு மத சீர்திருத்தல வந்து இவரும் ஈடுபட்டமையால வந்து ஜோன் வைக்லிஃப் வந்து ஒரு முக்கியமான செயலை வந்து செய்தமையால வந்து இங்கிலாந்து நாட்டினுடைய குறிப்பா வந்து மத சீர்திருத்தத்தினுடைய விடிவெள்ளியா போற்றப்படுகிறார் ஜோன் வைக்லிஃப் சரியா. ஓகே சார். இங்கிலாந்துல வந்து இவர் வந்து முக்கியமான ஒரு செயற்பாடு, அதாவது பைபிள் வந்து முக்கியமான ஒன்று, அதை வந்து மொழிபெயர்க்கிறதால வந்து இவர் ஒரு மாசிருத்த விடிவெளியா கொல்லப்படுகிறார் சரியா. ஓகே சார். நன்றி. அடுத்த ராஸ்மஸ் ராஸ்மஸ் வந்து ஒல்லாந்து நாட்டை சேர்ந்த இவர் மடமையின் புகழ்ச்சி அறிவீனத்தின் புகழ்ச்சி மடமையின் புகழ்ச்சி அல்லது அறிவீனத்தின் புகழ்ச்சி அல்லது பிரைஸ் ஆஃப் ஒலி பிரைஸ் ஆஃப் ஒலி பிரைஸ் ஆஃப் ஒலி என்ற நூலை வந்து எழுதுற சரியா. ஓகே சார். சார் அந்த அதுக்கு முன்னுக்கு ஒன்று சொன்னீங்க சார். மடமையின் புகழ்ச்சி அல்லது ஒரே பேர் தான்டா, மடமையிட புகழ்ச்சி அல்லது அறிவீனத்தின் புகழ்ச்சி அல்லது பிரைஸ் ஆஃப் ஒலி. இது இந்த மூன்றும் ஒரு பேர் தானே, அது இந்த மறுபேர் தான் வந்திருக்கு. வெறும் நூலை வந்து எழுதுறார். இது வந்து மதசீர்த்தம் வந்து உள்ளாந்துல வந்து ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து விளங்கு சரியா. ஓகே சார். அடுத்த ஜோன் கஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வர்றது பேரோலிக்கா அடியடியா படியா பேர. ஜோன் கஸ் பொகுமியாவை சேர்ந்த இவர் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செயற்பட்டு வந்த போது பாப்பரசரின் கத்தோலிக்க ஆதரவாளர்களால் கொலை செய்யப்பட்டார். ஜோன் கஸ் பொகுமியாவை சேர்ந்தவராக காணப்படுகிறார். இவர் வந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக வந்து செயற்பாடுகளை வந்து மேற்கொண்டமையால வந்து பாப்பரசர் வந்து இவரை கொள்றார். ஓகே சார். ஓகே சார். இவ்வளவுதான் ஜோன் கஸினுடைய விடயம். அடுத்த ஹெடிங் மத சீர்திருத்தத்தினுடைய விளைவுகள். முதலாவது பாயிண்ட்ஸ், மத சீர்தின் விளைவுல வந்து கத்தோலிக்க மதம் வந்து ரெண்டாக பிளவுபட்டமை சரியா. ஓகே சார். அதாவது மத சீர்திருத்தம் முன்னர் ஐரோப்பாவில ஒரே மதம் ஒரே மொழி என கத்தோலிக்க மதம் வந்து மிளிர்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னான் தேசிய அரசு தோற்றம் வரைக்க வந்து என்னது இந்த தேசிய அரசு தோற்றம் பெறைக்க அப்பரசர்கள் வந்து ஒரே மதம் அதான் கத்தோலிக்க மதம் தான் இருக்கணும்ன்றதால வந்து இந்த கத்தோலிக்க மதத்தை பரப்பேக்க சில
என்ன சொல்ற கத்தோலிக்க மத பரப்ப முற்படாமையால வந்து அதை வந்து என்ன அரசர்கள் வந்து எதிர்த்தமை என்று தேசிய அரசரை சொல்லியிருப்பேன் பேர் ஆமாம் சார். விளங்கிட்டாடா. ஆமாம் சார். தேசியத்துல ஆமாம் சார். ஒரே மதம். உம் உம் அவ்வகையில வந்து ஒரே ஒரு மதம் கத்தோலிக்க மதம் மிளிர்ந்தது. அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டை தொடர்ந்து மத சீர்திருத்தம் ஏற்படுது. கத்தோலிக்கம் மற்றும் லூதரிசம், கால்வினிசம், ஸ்விங்கிலிசம் போன்ற மத பிரிவுகள் வந்து தோற்றம் வருது. சரியா? ஓகே சார். ஆமாம் சார். மத பிரிவுகள் வந்து தோற்றம் வருது. சரியா? ஓகே சார். வேணாங்க சார். லூதரிசம், கால்வினிசம், எக்ஸாம் ஸ்விங்கிலிசம் எக்ஸாம். போன்ற மத பிரிவுகள் வந்து ஏற்படுது. அடுத்த வந்து கத்தோலிக்க மதத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் யாவும் களையப்பட்டது. களையப்பட்டதுண்டா மக்கள் மத்தியில வெளிப்படுத்தப்பட்டது. சரியா? சார் மறுக்க சொல்லுங்க அதாவது சார் அது. மத்திய கத்தோலிக்கத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் வந்து யாவும் களையப்பட்ட, அதாவது கத்தோலிக்கத்தில் காணப்பட்ட குறைபாடு வந்து மக்கள் மத்தியில வந்து வெளிப்படுத்தப்பட்டது. மத்திய காலகட்டத்துல கத்தோலிக்க மதத்தில் காணப்பட்ட குருமார்கள் வந்து ஒழுக்க சீர்கேடுகள் உடையவர்களாக காணப்பட்டனர். எனினும் மத சீர்திருத்தத்தை தொடர்ந்து கத்தோலிக்க மதத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் வந்து மக்கள் மத்தியில வந்து வெளிப்படுத்தப்பட்டமையால வந்து மக்கள் வந்து வெளிப்படைந்து கொண்டார்கள். சரியா? ஓகே சார். அடுத்த திருச்சபையில் உள்ள ஊழல்கள் வந்து நீக்கப்பட்டது. பாயிண்ட்ஸ் திருச்சபையின் ஊழல் நீக்கப்பட்டது. ஓகே சார். நீக்கப்பட்ட, அதாவது கத்தோலிக்க மத நிறுவனமான திருச்சபை மத்திய காலகட்டத்துல வந்து ஊழல் நிறைந்ததாக காணப்பட்டது. இதால வந்து அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து மத சீர்திருத்தம் தோற்றப்பட்டமையால வந்து மக்கள் மத்தியில அந்த ஊழல்கள் வந்து அறியப்பட்டமையால வந்து ஏற்கனவே இனி ஊழல் நடைபெறாத ஒரு ரீதியில வந்து திருச்சபை வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? ஓகே சார். வேணாங்க. அடுத்த மத சீர்திருத்தால் ஏற்பட்ட பாப்பாண்டவருடைய வரி விதிப்பு தவறுகள் வந்து நீக்கப்பட்டது. இந்த பாவம் வரிகளின் ஊடாக வந்து என்ன செய்யணும்டா ஆடம்பர சுகபோக வாழ்க்கையில ஈடுபடினோம். அது வந்து என்னது மத சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமா அமைந்தாலும் அதன் பின்னர் வந்து ஆடம்பர சுகபோக ஒழிக்கப்பட்டு என்ன மதம் சார்ந்த ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டமையால வந்து ஏற்பட்டது. என்னது ஓகே. என்ன ஒரு ஊழல்களும் வரி விதிப்புகளும் இல்லாமல் குறைக்கப்பட்டது, போயிட்டு. இல்லாமல் ஓகே ஒழிக்கப்பட்டது, சார். நீக்கப்பட்டது. சரியா? ஓகே சார். அடுத்தது ஆடம்பர சுகபோக வாழ்க்கை நீக்கப்பட்டமை. அதாவது மதத்தை பரப்ப விட்டுட்டு ஆடம்பர சுகபோக வாழ்க்கையில ஈடுபடுற என்றால வந்து மக்கள் வந்து பாப்பரசரை வந்து எதிர்த்து அதை வந்து இல்லாம ஒழிக்கணும். சரியா? வாழ்க்கையே அதாவது மத சீர்திருத்தத்தினால் ஆடம்பர சுகபோக வாழ்க்கை வந்து நீக்கப்பட்டிருத்தல். ஓகே சார். உம் அடுத்த தேசிய திருச்சபை வந்து தோற்றம் பெற்றுக் கொண்டது. தேசிய திருச்சபை வந்து தோற்றம் பெற்றுக் கொண்டது. அதாவது ஓகே சார். மத்திய காலகட்டத்தில் ரோமின் வத்திக்கானை மையமாக கொண்டு விளங்கிய திருச்சபை ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பணம் அனுப்பப்பட்டு வந்தது. மத சீர்திருத்தத்தை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளை அடிப்படையாக கொண்டு தேசிய திருச்சபை உதயமாகுது. முதல்ல வத்திக்கானை மையமாக கொண்டு திருச்சபை வந்து காணப்பட்டது. பின்னர் ஐரோப்பாவில் இருந்து பணம் அனுப்பப்பட்டு வந்தது. பின்னர் மத சீர்திருத்தத்தை தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளை எல்லா நாடுகளையும் அடிப்படையாக கொண்டு ஒரு தேசிய திருச்சபை வந்து ஏற்படுது. சரியா? ஓகே சார். அதாவது முதல் வத்திக்கானம் மட்டும்தான் மையமாக ஒரு திருச்சபை காணப்படுது. இப்ப அது இல்லாம எல்லா நாடுகளை மையப்படுத்தி ஒரு தேசிய திருச்சபை வந்து உருவாக்கப்படுது. குறிப்பா இங்கிலாந்து, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் தேசிய திருச்சபை வந்து உருவாக்கப்படுது. ஓகே சார். ரைட். அடுத்தது 30 ஆண்டு போரின் தோற்றம். அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல உதயமான புரட்டஸ்தாந்து மதத்தின் எழுச்சி தான் பின்னால வந்து கத்தோலிக்க எழுச்சி வந்து 30 ஆண்டு போருக்கு காரணம் வந்து இவர்கள் புரட்டஸ்தாந்து மத எழுச்சி பெற கத்தோலிக்க மதத்தவர்கள் வந்து என்ன செய்யணும்னா புரட்டஸ்தாந்த வந்து கட்டுப்படுத்த முற்பட பின்னால 30 ஆண்டு போர் ஏற்படுது. சரியா? சார் அதுக்கு மறக்க சொல்லுங்களேன். மத சீர்தலை வந்து புரட்டஸ்தாந்து மதம் எழுச்சி பெறுது, கத்தோலிக்க மதம் வீழ்ச்சி பெறுது. அப்ப கத்தோலிக்க மதத்தோட என்ன செய்யறாங்கடா புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து கட்டுப்படுத்த முற்பட இதுக்கு மாசிரத்து பின்னால வந்து 30 ஆண்டு போருக்கு வழிவகுக்குது. சரியா? ஓகே சார். அடுத்த ஓகே இதுக்கு சார். அடுத்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு வந்து வழிவகுக்குது. சரியா? சரி சார்.
ம். அடுத்த எதிர்ம சீர்தம் வழிவகுத்து அதான் வந்து எதிர்ம சீர்தம் என்றா என்ன? அதான் வந்து மத சீர்தம் என்றா என்ன? கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக புரட்டஸ்தாந்து இது வந்து உருவாக்கப்பட்டதான் மத சீர்தம். மது சிஸ்டம். சரியா? ஓகே சார். ஆமா. சரியா? ஓம் சார். இப்ப புரட்டஸ்தாந்து மதத்தை எதிர்த்து கத்தோலிக்க மதம் வந்து ஒரு சீர்திருத்தம் வந்து உருவாக்குது, எதிர்மத சீர்திருத்தம். சரியா? விளங்கிட்டா? ஓகே சார். சரி சார். அதான் வந்து முதல் வந்து கத்தோலிக்க மதம் காணப்படுது. அந்த கத்தோலிக்க மதத்தில் காணப்பட பிரச்சனையை வந்து புரட்டஸ்தாந்து மதம் பிரச்சனை. முன்வைத்து புரட்டஸ்தாந்து மதம் வளர்ச்சி வருது. இப்ப புரட்டஸ்தாந்து மதத்துல காணப்படுற பிரச்சனைகள் குறைபாடுகளை வந்து கத்தோலிக்க மதம் முன்வைச்சு கத்தோலிக்க மதம் வந்து பின்னர் எதிர்மத சீர்திருத்தம் என வளர்ச்சி வருது. சரியா? சார் மறுபடியுமா சார்? எதிர்மத சீர்திருத்தம் இருக்குடா. ஓகே சார். ஓகே சார். குழம்பாணி அது இடையக்க மாசீர்திருத்தத்துக்காக வருது, அது எதிர்மத சீர்திருத்தம். ஓகே சார். அதாவது ஓகே சார். 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவில் மத சீர்திருத்தத்தை தொடர்ந்து புரட்டஸ்தாந்து மதமானது வேகமாக வளர்ச்சி பெற்று வந்தபோது அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்ள கத்தோலிக்க மதத்தினை வந்து வளர்ச்சிப்படுத்தி கொள்ளவும் எதிர்மத சீர்திருத்த இயக்கம் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? சரி சார். அடுத்த பாவ மன்னிப்பு பத்திர விற்பனைக்கு தடை. அதாவது பாவமணி பத்திர விற்பனை வாயிலாக வந்து எனது ஒரு என்ன பாவமணி பத்திர விற்பனை வந்து ஒரு புனித ஒரு புத்தகமடா, ஒரு நூலடா. அதை வந்து விற்பது ஒரு கேவலங்கட்ட செயல் என்பதால வந்து அதை வந்து தடை விதிக்கணும். ஓகே சார். விற்பனைக்கு தடை. அடுத்த வந்து பைபிள் வந்து பல மொழிகளுக்கு வந்து மொழிபெயர்க்கப்படுது. சொன்ன பாவமணி பத்திரிகைன்னு பைபிள் ஆன ஓகே சார். பைபிள் பல மொழிபெயர்க்கப்படுது. இதுவரையில வந்து லத்தீன் மொழியில வந்து காணப்பட்ட பைபிள் வந்து மத சீர்தலை வந்து ஒருத்தரும் என்ன ஜெர்மன் மொழிக்கும் பிரான்சிய மொழிக்கும் இங்கிலாந்து மொழிக்கும் சுவிட்சர்லாந்து மொழிக்கும் வந்து மொழிபெயர்க்கணும். சரியா? ஓகே சார். அடுத்தது மதசீரத்தின் விளைவாக உடன்படிக்கை பல தோற்றம் பெற்றுக் கொண்டது. குறிப்பா வந்து ஒக்ஸ்பர்ட் சமாதான உடன்படிக்கை. அதாவது வந்து என்னது ஒக்ஸ்பர்ட் சமாதான உடன்படிக்கை என்னதுக்கு வருது சொல்லுவான்? சார் ஒக்ஸ்பர்ட் சமாதான உடன்படிக்கை எங்கே வருது? சார் இப்ப இவர்கிட்ட மார்ட்டின் லூதர் கிங். உம் அதுக்கதான் வருது. சரியா? விளங்கிட்டா? சார் அவர் மார்ட்டின் லூதர் இறக்கும் போது தானே சார், அதுக்கப்புறம் தானே சார் அந்த ஓ, எக்ஸ்போ அதுக்கு சமாதானம். பிறகு இந்த உடன்படிக்கை வருது. சரியா? ஓகே சார். சரி சார். அடுத்தது அதாவது நான் சொல்றேன், விளங்க சொல்றேன். மதசிருத்தம் விளைவினூடாக பல தோற்றம் பெற்றுக் கொண்டது. 15ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கத்தோலிக்கத்துக்கும் புரட்டஸ்தாந்துக்கும் முரண்பாடுகள் அதிகரித்த வேளையில் சமரச ஒப்பந்தமாக ஒக்ஸ்போர்ட் சமாதான உடன்படிக்கை வந்து மேற்கொள்ளப்படுது. சரியா? சார் சார் அது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். அந்த அதாவது வந்து என்ன என்னென்ன சொல்ல அந்த அந்த இது நடக்க வந்து என்னென்ன இடம் பெற்றதைத்தான் விளைவாக நோக்கலாம். இதால வந்து என்னென்ன இடம் பெறுது பின்னாலையும் சரி அந்த நேரம் வந்து என்ன பாதிப்புகள் வந்து ஏற்படன்னு சொல்றான் விளைவு. ஓகே சார். அதான் வந்து என்னது கத்தோலிக்க மதத்துக்கும் புரட்டஸ்தாந்துக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் அதிகரிச்சு போயிருக்க அதை சமரசப்படுத்துறதுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அது ஒரு விளைவு, மாசத்துக்கு ஒரு விளைவா நாங்க நோக்கலாம். ஓகே சார். ஓகே சார். இப்ப சரி. ஓ, தலைவர்கள் தோற்றம் பெற அது ஒரு விளைவு, நூல்கள் தோற்றம் பெறுவது ஒரு விளைவு, மக்கள் வந்து விழிப்படைந்து கொண்டது ஒரு விளைவு, அந்த உயிர் சேதம் ஏற்பட்ட அது ஒரு விளைவு. சரியா? ஓகே சார். விளங்கிச்சு. அடுத்தது மத தலைவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். குறிப்பாக வந்து யாரெண்டா ஜோன் கஸ் உல்ரிச் விங்லி. ஜோன் கஸ் உல்ரிச் விங்லி. சார் ஓல் ஜோன் கஸ் ஜோன் கஸ் உல்ரிச் விங்லி. ஓகே சார். அதாவது வந்து மத தலைவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். குறிப்பா மத சீர்திருத்தத்தினால் எழுச்சி பெற்ற தலைவர்களை பாப்பரசர்கள் கொலை செய்தனர். அதால வந்து நோக்கலாம். சரியா? ஓகே சார். சார் இவங்க ரெண்டு பேரும் ஆ- சுவிட்சர்லாந்து தானே சார்? யார்? ஓ, சரி. சுவிட்சர்லாந்து தான். ரெண்டு ஆ பேரும் சுவிட்சர்லாந்துக்கு மறியணும். ஆனா பிறந்த இடம் அதில் வேறையா? ஓகே சார். அடுத்தது புதிய சட்டம் மற்றும் அங்கிலிக்கன் கோட்பாடு தோற்றம். அங்கிலிக்கன் கோட்பாடு எங்க வருது? எலிசபெத்துக்கு வருதல்லோ. ஓம் சார். இங்கிலாந்து.
மத சீர்திருத்தத்தின் விளைவாக புதிய சட்டம் அங்கிலிக்கன் கோட்பாடு தோற்றம் பெற்ற அவ்வேளையில வந்து நூல்கள் உருவாக்கத்துக்கும் வித்திட்டு இருந்தது. அவ்வகையில் மார்ட்டின் லூதரால வந்து புதிய ஏற்பாடுகள்ல புதிய திருவிருந்தின நூல் உருவாக்கம் பெறுது. ஜோன் கல்வினால வந்து கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் என்ற நூலும் இராஸ்மஸால வந்து மடமையின் புகழ்ச்சி என்ற நூலும் உருவாக்கம் பெறுது. சரியா? ஓகே சார். இவ்வளவும் தான் மத சீர்திருத்தம் சார்ந்த விளைவு. இவ்வளவும் தான் என்னது ஓகே சார். மத சீர்திருத்தம். ஜெர்மன்ல மார்ட்டின் லூதர், எங்க சுவிட்சர்லாந்துல வந்து சுவிஸ்ல உல்ரிச் வந்து zwingli ஜோன் கல்வின், ஜான் கெல்வின், அதே போன்று இங்கிலாந்துல வந்து மேரி எலிசபெத், ஆறாம் எட்வர்ட், 6ஆம் எட்வர்ட், 8ஆம் ஹென்றி. கென்றி போன்றவர்களை குறிப்பிடலாம். சரியா? சார் 10ஆம் லியோ வந்து எல்லா இடத்துக்கும் வராரு தானே சார், டிராவல் ஓ, ஆகுறாரு. லியோ தான் வில்லன், மிச்சாக்கள் ஓகே சார். ஹீரோஸ். சரியா? ஆமாம் சார். அடுத்தது ஏனைய நாடுகள்னு பார்த்தா இங்கிலாந்துல அடுத்தவர் வந்து ஜோன் பைக்லிப், ஒல்லாந்துல வந்து ராஸ்மஸ், பொகுமியால வந்து ஜோன் கஸ். சரியா? ஓகே சார். ம் சார் அந்த இவ்வளவுதான் பொறுமை மத சார். திருத்தம். ஜோன் கஸ் சார். ஓ, ஜோன் கஸோ சார் பொறுமையாவை சேர்ந்தவர்னாலே அவரை கொண்டாங்களா சார்? பொகுமியா சேர்ந்தவர் என்றால கொள்ளையில பொகுமியாவை சேர்ந்த இவர் வந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செயற்பட்டமையால தான் கொள்றாரு. சரியா? ஓகே சார். ஓகே சார். இவரும் புரட்டசாந்த மதத்துல ஆர்வம் கொண்டு புரட்டசாந்த மதத்தை முன்வைக்க தான் கத்தோலிக்க மதம் சார்ந்து பாப்பரசர் வந்து கொள்ளினம். விளங்கிட்டா? ஓகே சார். வாங்கிச்சு. பொகுமியா நாட்டண்டா கொல்ல போயினம் வந்தால. அது இல்ல சார், நான் தான் சார் பிள்ளையா நோட் பண்ணிட்டேன். பொகுமியா நாட்டை சேர்ந்தவர் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக கத்தோலிக்க செயற்பட்டமையால வந்து கத்தோலிக்க செயல்பட்டார். ஆதரவா விளங்கிய பாப்பரசர் வந்து வேற கொலை செய்யணும். முடிஞ்சு. ஓகே சார். சார் அப்ப விளங்கிட்டா எதுவும் ஜோன் கசையும் ஜோன் கஸையும் சுவிங்லி அவங்க தான். ஜோன் கஸையும் சுவிங்கிலியையும் கொலை செய்தல். ஓகே சார். மற்றவர்கள் வந்து இயற்கையாத்தான் மரணம் அடைஞ்ச மார்ட்டின் மரணம் லூதர், அடைஞ்சிட்டார். ஓகே சார். சுவிங்கிலி போன்றவர்கள் குறிப்பிடலாம். சார் ஓகே சார். அவ்வளோதான் சார். அவ்வளவுதான். சார் நீங்க இந்த ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தீங்க சார், அந்த அது பேப்பரா சார்? எம்சிக்யூ பேப்பரா ஒவ்வொரு இயர்ல? எம்சிக்கு விவரம் அதான் வீடியோல போட்டேன் நான். பேர்வேந்து சார் இருக்கு தானே சார்? இருக்கு எல்லாம் இருக்கு. போய் பார்த்தா ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, இதுவும் போடுவேனே. சார் நாளைக்கு நாளைக்கு 6, 6ல இருந்து 7 இல்ல ஓகே 7:30. சார். சரியா? தேங்க்யூ சார். மற்றது 17ஆம் தேதி வருது. பேமெண்ட் பண்ணிவிட. ஓகே சார். ஓகே சார். கட்டாயம் சார்.